பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தி விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் மற்றும் JTASC அண்ட் C ட்ரஸ்ட் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருள் நிரப்பமாக கிடைக்கட்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின இஸ்மாயில் சார் அவங்களுடைய வகுப்பில் ஏன் படிக்கணும் அதுக்கான விஷயங்கள், லான் பாலிசியில், லைஃப் சயின்ஸில், குறிப்பாக பெண்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் எது மாதிரியான இலக்குகளை நாம் முன்னிறுத்தி படிக்கணும், இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கிடைச்சதா? கிடைச்சது. சரி. இப்போ என்னுடைய ப்ரெசன்டேஷனில் வந்து 2 முக்கியமான துறைகள், லைஃப் சயின்ஸில் இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்ஸை எப்படிலாம் நம்ம படிக்கலாம், இன்றைக்கி அதில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனை தொடர்ந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன, ரிசர்ச் என்ன, அது நடக்கக்கூடிய முன்னெடுப்புகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு அந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை நாமளும் தயாரிக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் என்ன படிக்கணுங்கிறத பார்க்கலாம். அதை தொடர்ந்து 10th முடிச்சு அல்லது 12th முடிச்சு அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவங்க எங்கே படிக்கிறது, எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கிறத ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், எது செகண்டு, எது தேர்டு, இது மாதிரியான ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி எப்படி படிக்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தமாக நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எழுதுங்க, இந்த என்ட்ரன்ஸ் எழுதுங்க, இந்த என்ட்ரன்ஸ் எழுதுங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு சிலதோட பேட்டர்னை மட்டும் இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். மொத்தம் 4 விஷயங்கள் இன்ஷால்லா என்னோட ப்ரெசன்டேஷனில் இருக்கும். முதல்ல லைஃப் சயின்ஸில் மெஜாரிட்டியான விஷயங்கள் இஸ்மாயில் சார் சொல்லியிருப்பாங்க. ஒரே ஒரு பார்ட்டு மட்டும் நம்ம பார்ப்போம். சரியா? என்னதுங்க? தேங்காயோட தண்ணி. தென்னை மரத்தோட ப்ராடக்ட்லேயே ரொம்ப லீஸ்ட் என்னன்னா இதுதான். பெரும்பாலும் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்? தேங்காவை யூஸ் பண்ணி நிறைய பயன்பாடுகள் இருக்குது. சட்னியில் ஆரம்பித்து தேங்காய் துருவல் வரைக்கும் போவோம். இளநீல இருக்குது, தென்னை நாரில் இருக்குது, தென்னை மரத்தில், தென்னை எல்லாத்துலேயும் இருக்குது. தேங்காய் தண்ணியை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? சரி, வியாபார பொருளாக பிஸ்னஸாக பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா தமிழ்நாடு முழுக்க முஸ்லீம்கள் பெருவாரியாக ஈடுபடக்கூடிய தொழில்களில் தென்னை நாரை திரித்து கயிறா மாற்றுறது முக்கியமான தொழில். இங்கே முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரதான தொழில்கள் இருக்கா இந்த ஊரில்? அப்படி எதுவும் இல்லை. சேலம், பல்லப்பட்டி, கரூர் அந்த மாதிரியான ஊர்களில் போனால் அல்லது ராணிப்பேட்டை இந்த சைடு வந்தீங்கன்னா முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஹப் இருக்குது. அதில் முக்கியமாக சேலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், கேலிக்கட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் பெருவாரியாக நார் திரித்து கயிறாக்கக்கூடிய தொழிலை செய்வாங்க. அதோட சம்மந்தப்படுத்தி இன்ஷால்லா நம்ம ஸ்டடீஸ் ஒன்றும் பார்ப்போம். அப்போ இந்த தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணி என்ன செய்யறது? புரியுதா இல்லையாங்க? இந்த தேங்காவோட தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் செய்யலாம், நமக்கு என்ன ஐடியா இருக்கும்? டக்குன்னு நான் வந்து பையனை பிடிச்சி கேட்குறேன், தம்பி இதை வச்சு என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவ்வளோதான், வேற ஒன்றுக்கும் வழி இல்லை. சரி, வியாபாரமாக கேட்குறேன். மருந்து நிறைய செய்கிறாங்க, உண்மை. அதை தான் நான் அடுத்து பேச போகிறேன். நம்மள்கிட்ட பொதுவாக கேட்டால் என்ன சொல்லுவோம்னா பேக்கெட் போட்டு விற்கலாம். இது ஒரு முக்கியமான முஸ்லீம் ஊர்களில் வரக்கூடிய பதில். சரி, என்ன செஞ்சுருக்காங்கன்றதை பார்ப்போம். ரைட், இந்த கயிறோட தொழில் சொன்னல, அது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி. பொள்ளாச்சி, சேலம் 2 ஊர் இருக்கு. பொள்ளாச்சியில் தான் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக தென்னங்கன்று உற்பத்தி அல்லது நார் உற்பத்திக்குரிய முக்கியமான இடங்கிறது பொள்ளாச்சி. சேலம் வந்து பெருவாரியான முஸ்லீம்கள் அந்த நாரை வாங்கி கயிறா மாத்துறது. இந்த தொழில் எப்போ இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்போ இருந்து செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் சிஸ்டம் இருந்தது. காமராஜர் வந்தார், பொள்ளாச்சியில் அணையை கட்டி கொடுத்தாரு, பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல. அதுக்கு அடுத்த கவர்மெண்ட் வந்துச்சு, தென்னங்கண்ணை ரொம்ப சீப்பான ரேட்டில் மானியமாக வச்சு கொடுத்தாங்க. அங்கே வந்து தென்னை விவசாயம் ஓரளவுக்கு நல்லா போச்சு. எப்போ இருந்து முஸ்லீம்கள் வந்து பொள்ளாச்சியிலிருந்தோ அல்லது வேறு இடங்கள்ல இருந்தோ பிரதேசங்கள்ல இருந்தோ வந்துட்டு தென்னை நாரை வாங்கி கயிறா மாத்திர தொழிலை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த வருஷத்துலேருந்து பண்ணலாம்? இது 2024, 90s கடைசி. கரெக்ட். 1900 கடைசியிலிருந்து இங்கே நார் வாங்கி இங்கே கயிறா மாத்திர தொழில் செஞ்சாங்க.
சரியா? இப்போ 2 குரூப் பிரிச்சுக்கோங்க. பொள்ளாச்சியில் முஸ்லீம் அல்லாத ஒரு சமூகம் இருக்குது, சேலத்தில் முஸ்லீம்கள் சமூகம் இருக்குது. 1900 கடைசியில் தென்னை நாரை வாங்கி கயிறா மாற்றி வியாபாரம் பண்ணாங்க. வியாபாரம் பண்ணது யார்? முஸ்லீம்கள். தென்னை நார் விற்றது முஸ்லீம் அல்லாத ஒரு பிரதான சமுதாயம். 90 கடைசி முடிஞ்சு 2000 ஆரம்பத்தில் அந்த சமூகம் என்ன பண்ணுச்சுன்னா தென்னை நாரையும் கொடுத்தாங்க. அதோட தென்னை நாரை யூஸ் பண்ணி 8 விதமான ப்ராடக்ட்ஸ்க்கான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை 2000 இயர்லிஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? டிஃபால்ட்டான பதில் தான். நம்ம பழசை எப்பவும் மறக்கவே மாட்டோம். என்ன செஞ்சோம்? அப்பவும் அதே தென்னை நாரை வாங்கி கயிறா மாற்றணும். ரொம்ப சந்தோஷம். அப்படியே 2000லேருந்து இன்னொரு 24 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்க? கொஸ்டினுக்கு மறுபடியும் வரும். 2024 முஸ்லீம் சமூகம் என்ன செஞ்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே நாடு வாங்கி அதே கயிறு திரிச்சு அதே பார்ட்டிக்கு அதே செட்டில்மெண்ட்டில் அனுப்புகிறோம். ஆனால் குறைகள் மட்டும் இவ்வளோ இருக்குது. குறைகள்னால் ரொம்ப மரியாதையான வார்த்தை சொல்கிறேன். புலம்பணுன்னா இவ்வளோ புலம்புவோம். நீங்கள் சேலத்தில் போய் கயிறு பிஸ்னஸ் பண்ணுற யார்கிட்ட உட்காந்து பேசுனீங்கனாலும் இந்த மாதிரி தொழில் இல்லை அப்படின்னா ஆரம்பித்தா 40-45 நிமிஷம் பேசுவாங்க. ரைட். இதே 2024 நமக்கு நார் சப்ளை பண்ண அந்த சமூகம் என்ன செஞ்சுருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபாரின் எக்ஸ்போர்ட் தான் 2000 பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு. மேனுஃபேக்சரிங் பண்ணோம், ரா மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிச்சோம், ப்ராடக்டை கொடுத்தோம், மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றணும். அந்த சொசைட்டி அடுத்து அதை எப்படி கொண்டு போயிடும்? இல்லை, இதை நம்ம தான் செய்வோம். காப்பி நம்ம பண்ணுவோம். ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இவர் தான் விவேக் காமராஜ், ஏர்டோர் பயோமேட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதே ஊரை சேர்ந்தவர். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இவருக்கு 2 தலைமுறை முன்னாடி இருந்தவங்கள்ட்ட இருந்தால் கயிறு வாங்கணும், அப்புறம் இவங்க அப்பாட்ட வாங்கணும், அப்புறம் இவர்கிட்டையும் வாங்கணும். ஆனால் அவங்க அப்பா நம்ம கயிறு கொடுத்தாரு. 2வது வந்தவர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக மாற்றினாரு. இவர் பக்கத்தில் இருக்கவங்க யாருன்னு தெரியுதா? யாரு? இந்தியாவோட பிரசிடென்ட் இருந்து 2023-24க்கான ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க, புத்தாக்க தொழில்கள் இருக்கு இல்லையா, அதில் பயோமெடிக்கலில் ஒரு மாசான மெடிசனை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்காக இந்த கம்பெனியை ரெகக்னைஸ் பண்ணி 50 லட்ச ரூபா கிராண்ட் வாங்கின ஃபோட்டோ தான் இது. என்ன கண்டுபிடிச்சாங்க? பயோசெல்லுலோஸ் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. தீ காயங்களோ அல்லது சுகருக்கான காயங்களோ நம்ம உடம்புல வந்தால் அவ்வளோ சீக்கிரம் அது ஆறாது. அதை சீக்கிரம் ஆத்துறதுக்கான முக்கியமான மெடிசன் தான் பயோசெல்லுலோஸ் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட 8 வருஷம் ரிசர்ச், இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் பண்ணி யூஎஸில் ஒர்க் பண்ணும்போதும் அவருக்கு இருந்த ஒரே ஒரு இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, என்னோட தோப்பில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு சொந்தக்காரங்க. அவருடைய முன்னாடி மூதாதையர்கள் ஜென்ரேஷன்ஸ்லாம் அந்த பிஸ்னஸில் ரொம்ப எக்யூப்ட் ஆனவங்க. அவருக்குள்ளே இருந்த ஒரே ஐடியா என்னென்னா, என்னோட தென்னை மரத்தில் கடைசி ப்ராடக்ட் இதுதான், இதுக்கு வேல்யூவே இல்லை, இதை ஒரு ப்ராடக்டாக மாற்றணும், அது 1000 கோடி ரூபா இண்டஸ்ட்ரியாக மாற்றி இது சொசைட்டிக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும், இந்த பொருளோட வேல்யூவை மாற்றணும். அதான் ஒரே நியத்து. யூஎஸ்லேருந்து பிஃபோர் கோவிட் ஸ்டார்ட் பண்ணி கோவிடுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்கான இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து ட்ரக் லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கினார். அந்த கம்பெனியை ஸ்டார்ட் அப்பாக இனிஷியேட் பண்ணி ஐஐடி ஐஎம்லேருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தாச்சு. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய முக்கியமான 2 பிரதானமான ஹாஸ்பிட்டல் பிஎஸ்ஜியோ கேஎம்சிஹெச்யும் ரிசர்ச் பர்பஸுக்காக இவர் கூட டைப் பண்ணியிருக்காங்க. நாம் என்ன பர்பஸ்க்காக அவங்கள்ட்ட சேருவோம்? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலாம், அதை தாண்டி அவ்வளோதான். இவர் அவங்க எதுக்கு அக்கமடேட் பண்ணிக்கிட்டாங்க? எங்களோட ரிசர்ச் லெபார்டரி ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்கும். இதோட இம்பேக்ட் என்ன? கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா பிஸ்னஸ் இப்போவே ஸ்டார்ட். 2024 இந்த பிஸ்னஸுக்கான, அதாவது இந்த ப்ரொடக்ஷன் பிளான்ட்டுக்கான ஒர்க் பொள்ளாச்சியில் நடக்குது. இனிஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மெடிசன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பொள்ளாச்சியில் வந்தால் என்ன ஆகும்? ரா மெட்டீரியலும் அவங்களது, இண்டஸ்ட்ரியும் அங்கே. அந்த ஊரோட பேரே முன்னாடி சொன்னாங்களே இஸ்மாயில் சார், நீங்கள் இங்கேருந்து படித்து ஒரு பெரிய சமூக ஆளுமையாக மாறினா உங்கள் ஊரோட பேர் லிஃப்ட் ஆகும்னு செஞ்சு காமிச்சிருக்காங்க. ரைட், இதுதான் ஃபைனல். நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம், அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க. ரைட், இதே போல் நானும் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணணும், இந்த சொசைட்டிக்கு அது பெனிஃபிட்டாக மாற்றணும், என்னோட எஜுகேஷனை யூஸ் பண்ணி என்னோட பிஸ்னஸை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம படிக்க வேண்டிய ஸ்டடீஸ் என்னங்க? இதெல்லாம்
இதில் அப் டு ரிசர்ச் போகிறது மூலமாக இந்த மாதிரியான எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்கோப்ஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது. நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்துட்டு ரிசர்ச்சில் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் கண்டுபிடிச்சி முடிச்சுட்டாங்கன்ற ஒரு சிந்தனையிலே வாழ்கிறோம். ஆனால் அந்த ரிசர்ச் உலகம் எவ்வளோ பெருசுன்னா, நீ பார்க்குற எல்லா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அதுதான். அந்த ரிசர்ச்சில் ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியோ கிரியேட் பண்ணனா மட்டும்தான் நீ போய் அங்கே வேலை செய்ய முடியும். நாங்கள் உங்களை எங்கே கூப்பிடுறோம்? உருவாக்க, வேலை செய்ய அல்ல. சரியா? இந்த ஸ்டடீஸில் பாட்னி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோஃபிசிக்ஸ், மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, இது சம்மந்தப்பட்ட 6 ஸ்டடீஸில் எது வேணாலும் படிக்கலாம். ரூல்ஸ் ஒன்று தான். அப் டு ரிசர்ச், அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், ரிசர்ச். வாய்ப்பு இருந்தால் அதுக்கு அடுத்து அந்த ரிசர்ச்சில் 2 ஸ்பெசிஃபிகேஷன். ஒன்று, அதை ஒரு ப்ராடக்டாக மாற்றுறது. அப்படி இல்லைன்னா அதை காலம் முழுக்க இதில் இருக்கக்கூடிய புதிய புதிய என்சைம்ஸை கண்டுபிடிச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கிறது. பின்னாடி அது இண்டஸ்ட்ரியாக மாற்றுறதுக்கு இன்ஷால்லா அடுத்த டீம் ஒர்க். இதுதான் ஃபைனல். அப்படி இல்லையா, அக்ரிகல்ச்சரில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், நான் பியூர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன், மேத்தமேட்டிக்ஸ் எடுத்து படிக்கலை அப்படின்னா அவங்களுக்கான சரியான சான்சஸ் என்ன? அக்ரிகல்ச்சரோ அதில் இருக்கக்கூடிய 6 டிபார்ட்மெண்ட்டில் எதுக்கு வேணாலும் போகும். அக்ரிகல்ச்சரில், ஹார்டிகல்ச்சரில், ஃப்ளோரிகல்ச்சரில், செரிகல்ச்சரில், எதுக்கு வேணாலும் போகலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இன்னொன்று அடிஷனல் ஆப்ஷனும் சேர்ந்துருக்கு. ஃபிஷரி சயின்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் சயின்ஸ், இது சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸில் எது வேணாலும் பண்ணலாம் அப் டு ரிசர்ச். முன்னாடி இஸ்மாயில் சார் சொன்ன மாதிரி இதுதான் இலக்கு. இதுக்கு போகிறது எப்படிங்கிறது இன்ஷால்லா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை பின்னாடி பேசுவோம். ஏன்னா இது சம்மந்தப்பட்ட எந்த டேட்டாவுமே கொடுக்கல அப்படின்னு மனசில் ஒரு விஷயம் தோணலாம். ஆனால் இதான் ஒன்று, நீங்கள் எங்கே போகணுங்கிறத சொல்கிறோம். ஜென்ரல் டிஸ்கஷனில் உங்களுக்கு இருக்க சந்தேகங்களை இன்ஷா நிவர்த்தி செய்யும். ரைட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஃபீல்டு என்ன? டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ரொபோட்டிக்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ஸ்டடீஸாக இருக்கட்டும், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், இந்த 2 ஃபோட்டோ இருக்குல்லங்க, இது 2ல் எது ரோபோட்டு? வெள்ளை கலரில் ஒன்று இருக்குது, எல்லோ கலரில் ஒன்று. 2ல் எது ரோபோட்? 2மே ரோபோட். சரி, அப்புறம் இது ஒரிஜினல் ரோபோட்டு, இது டூப்ளிகேட் ரோபோட்டா? ரைட். இது ஒரு பார்ட் மட்டும். ஒரிஜினலாக நம்ம படத்தில் பார்த்தோன்னா, படத்தில் பார்த்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் இதுதான் ரோபோட். ஒரிஜினலாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறது இதுதான். அது ஜஸ்ட் ஃபார் ஃபன் பர்பஸ்க்கு, ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக டெவலப் பண்ணுவாங்க. ரொபோட்டிக் ஆம் பார்த்தீங்க இல்லையா, இதுதான் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ரோபோட். இதை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் பார்க்குற எல்லா ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியிலையும் இதுதான் பிரதானமாக இருக்கும். இப்போ இதோட டிஃபரன்ஸ் என்னென்னு முன்னாடி சொன்னாங்கல்ல, படத்தில் பார்த்ததை வச்சு மட்டுமே நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை வச்சே நம்ம டிசிஷன் எடுப்போம். ரொபோட்டிக்ஸ் ஃபீல்டில் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீல்டில் வரக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் இந்த ஐடியா இருக்குது. இன்றைக்கி யாரெல்லாம் இன்ஜினியரிங்கில் என்ன ஸ்டடீஸ் எடுத்து படிக்கலான்ற ஐடியா இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாராவது படிச்சிருக்கீங்களா? 12th மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு யாருமே வரலையா? என்ன இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சா என்ன எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் பேசுனதுக்கப்புறம் மாற்றி சொல்லக்கூடாது. முன்னாடி ஒரு ஐடியா இருந்திருக்கும், 4 லெட்டரில் ஒரே ஒரு ஸ்டடீஸ், ஏஐடிஎஸ் கோர்ஸ். யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். யாரெல்லாம் படிக்கலாம்னு நினச்சிங்க? இந்த வருஷம் மட்டும் இந்த கோர்ஸுக்கான கட் ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுதான். 190க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் கிடைக்குங்கிற அளவுக்கு டாப் யூனிவர்சிட்டிஸ், டாப் காலேஜஸ் கிடைக்குங்கிற அளவுக்கு போகுது. உண்மையிலேயே இந்த கோர்ஸில் ஒர்த் இருக்கான்னு பார்த்தா இல்லை. இது எல்லாமே மாஸ்டர்ஸில் பண்ண வேண்டிய விஷயம். அண்டர் கிராஜுவேஷனில் எதெல்லாம் பேசிக்கோ அதை தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த ரொபோட்டிக்ஸ் ஃபீல்டில் என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்கள். பிஎம்எஸ்ஆர்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது. ஐபிஎஸ்சியில் இப்படி ஒரு சட்டம் இருக்குது. என்ன அப்படின்னா, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? என்ன செய்கிறாங்க? ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறாங்க, சுவேஜ் கிளீன் பண்ணுறாங்க. இது 2013 இந்திய அரசு படி இந்த மாதிரியான வேலைகளில் மனுஷங்களை ஈடுபட்டுறது சட்டப்படி குற்றம். ஆனால் 2014 24 வரைக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நியூஸில் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். உண்மைதானே? நிறைய பார்த்துருப்போம். இப்படி சட்டப்படி தப்புனா அது எப்படி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம்? சட்டத்துக்கு எதிராக அதை வேலை செஞ்சு என்ன பண்ணுவாங்கம்மா? பிடிச்சி உலகத்துக்கு போட்டுருவாங்க. ஆனால் 2013 இப்படி ஒரு சட்டம் இருக்குது, உண்மைதான். 2024 வரைக்கும் இந்த விஷயம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஏன்னு நினைக்கிறீங்க? கரெக்ட். இதே விஷயத்தை தான் கேரளாவில் இருக்கக்கூடிய பினராயி விஜயன் கவர்மெண்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி டென்யூரில் அவங்க வரும்போது இனிஷியேட் பண்ணாங்க. என்னென்னா,
காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் கண்டக்ட் பண்ணாங்க. ரொபோட்டிக்ஸில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரீங்களா, இந்த மாதிரியான சுவேஜை ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை டெரைவ் பண்ணிட்டு வரீங்களா? கம்ப்ளீட் ஃபண்டிங் கவர்மெண்ட் பார்க்கும். அன்னைக்கு காலேஜில் படித்து முடித்த ஒரு டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி 2017 ஒரு பேசிக் ப்ரோட்டோடைப்பை ரெடி பண்ணிட்டு போகிறாங்க. அதுதான் இது. அந்த கம்பெனி பேர் தான் ஜென் ரோபோட்டிக்ஸ். இவங்க 4 பேர் தான் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ். காலேஜ் முடிச்சு ஸ்டெப் டவுன் ஆன உடனே ரொபோட்டிக்ஸில் இருந்த எனானவஸ் இன்ட்ரெஸ்ட்னால எல்லாருமே வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண ப்ராடக்டோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த பேண்டிகோட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரைனேஜையும் க்ளீன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட் எதுனா இதுதான். எங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம், எங்கேருந்து வாங்குகிறோம்? கேரளாவில் இருந்து. ஈவன் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகத்தில் கிட்டத்தட்ட 6 நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் 20-23 ஸ்டேட்ஸ் வாங்குறாங்க. உலகத்தோட வெரி ஃபர்ஸ்ட் ரொபோட்டிக் ட்ரைனேஜ் கிளீனிங் டெக்னாலஜி அல்லது மிஷின். ரைட். இப்போ ஒரு வேளை வந்து இந்த 4 பசங்களும் படித்து முடித்த உடனே நான் ஒரு ரொபோட்டிக்ஸ் கம்பெனிக்கே வேலைக்கு போவேன்னு போயிருந்தா எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம்? 4 பேர் சேர்ந்து ஒரு 10 வருஷத்தில் எவ்வளோமா சம்பாதிக்கலாம்? நிறைய சம்பாதிக்கலாங்கிறீங்களா? இல்லை, நிறையா எனக்கு தெரியும். ஒரு ஏதாவது நம்பர் சொல்லுங்கள். இத்தனை கோடி ரூபா சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கலாம். அதுக்கு மேலே முடியவே முடியாது. ரைட். இதுதான் இவங்களோட சேஞ்ச். மேன் ஹோலாக இருந்ததை ரொபோ ஹோலாக மாற்றிட்டாங்க. யாரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கள ஒரு ப்ரொஃபஷனல் ஆப்ரேட்டராக மாற்றி அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றியிருக்காங்க. இதில் அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன? இந்தியாவில், உலகத்தில் கிட்டத்தட்ட இப்போ ப்ரெசென்ட்டில் வரைக்குமே வந்துட்டு 5 நாட்டில் இவங்களோட ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணுறாங்க பை கவர்மெண்ட். எந்த ப்ரைவேட் என்டிட்டியும் வாங்காது, கவர்மெண்ட் வாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 22 ஸ்டேட்ஸில் இவங்களோட ப்ராடக்ட்ஸை கவர்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுது. லிட்ரலாக இவங்க கம்பெனியோட வேல்யூவேஷன் மட்டும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது $7 மில்லியன். $7 மில்லியன் இவங்க கம்பெனியோட டோட்டல் வேல்யூவேஷன். ப்ராஃபிட் மார்ஜின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ்லாம் அனானமஸாக போகும். ஆனால் அது எதுவுமே கண்டிப்பாக 1 கோடி ரூபாய் இல்லை. 1 கோடி ரூபாய் இல்லை. 4 பேர் சேர்ந்து அவங்கள்ட்ட இருந்த ஐடியாவை ஒரு சோஷியல் ப்ராப்ளமுக்கு டெக்னாலஜி டெரிவேஷன், ஃபைனல் என்ன? ஒரு கம்பெனி, ஒரு டெக்னாலஜி இன்வென்ஷன். அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன? எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், கவர்மெண்ட் காசு போட்டு கூப்பிட்டு வரும். ஏன்? ஏன்னா இது அவன்கிட்ட இல்லை. இப்போ $7 மில்லியன் வச்சுக்கோங்க. எவ்வளோ அது இந்திய மதிப்பில் எவ்வளோ? வெறும் 10 வருஷத்தில் நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னைக்கு கண்டிப்பாக இது அப்கிரேட் ஆகிடும். அப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டோ அல்லது எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிக்கலோ மெக்கட்ரானிக்ஸோ இந்த மாதிரி எடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கணும்? ஒரு சோஷியல் இஷ்யூக்கான டெக்னாலஜி, ஒரு சோஷியல் இஷ்யூக்கான கம்பெனி அல்லது ஒரு சோஷியல் இஷ்யூக்கான ரிசர்ச். இந்த ஐடியாவில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் மட்டும் ட்ராவல் பண்ணனா நமக்கு கிடைக்க போகிறது என்ன? என்லெஸ் கேஷ். ஒரு சின்ன முரண்பாடு நீங்கள் உங்கள் வீட்டில் பார்க்கலாம். உங்கள் அத்தா வந்து ஒரு பெரிய தொழிலை உருவாக்கி பெரிய சூப்பர் மார்க்கெட்டை வச்சு மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பார் அல்லது ப்ராஃபிட் மட்டும் பண்ணுவார். 2-2.5 லட்ச ரூபா சம்பளமே கொடுப்பார். அவரோட பையன் நீ கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு கம்பெனிக்கு போகிறோன்னா எவ்வளோ சம்பாதிப்ப? இனிஷியல் எவ்வளோ சம்பாதிக்கலாம்? நல்ல பெரிய டயர் 1 கம்பெனிக்கே போனாலும் இனிஷியலில் 40,000 ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு மாதம். உங்கள் அத்தா தான் 1 லட்சம் முடிச்சுட்டாரு. இந்த 1 லட்ச ரூபா மாதம் வீட்டுக்கு கொண்டு வராரு. அவர் பையன் 40,000 வெளியே கொண்டு போனால் முரண்பாடு புரியுதா? உண்மை என்ன அப்படின்னா, ரியல் மணி நம்ம பார்க்கவே இல்லை. எங்கள் அத்தா ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டாரு, எங்கள் பாப்பா ஒரு இடத்துல விட்டுட்டாருன்னா அதுக்கு அடுத்து லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதான டெவலப்மெண்ட். நம்ம முன்னாடி அந்த தேங்காய் நார் பார்த்தோம் இல்லையா? 3 ஜெனரேஷன் 150 வருஷமாக ஒரே தொழில தான் செய்யணும். ஆனால் நமக்கு சப்ளை பண்ணவன் ஜென்ரேஷனாக அப்கிரேட் பண்ணி 100 கோடி ரூபா பிஸ்னஸாக ஒருத்தர் மட்டும் மாற்றிருக்கார். அது அப்கிரேடா, இது அப்கிரேடா? அது டெவலப்மெண்ட்டா, இது டெவலப்மெண்ட்டா? எதுங்க? இப்போ நாம் இனிமேல் பண்ணணும்னா என்ன செய்யணும்? அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும். சரியா? ரைட். சர்க்கியூட் பிரான்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் அல்லது இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் காமனாக நீங்கள் பார்க்குறது 2 டிவிஷன். சர்க்கியூட் பிரான்ச்சஸ்ன்னு புரியும் அல்லது நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்ன்னு புரியும். தெரியுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இல்லைம்மா நான் சொல்கிற விஷயம்லாம் புதுசா இல்லை முன்னாடி தெரியுமா?
புதுசா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ, அதுதான் சொல்றது. சர்க்கியூட் பிரான்ச்சஸ்னு ஒன்று பிரியும், அல்லது நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்னு பிரியும். சர்க்கியூட் பிரான்ச்சஸில் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கலு, மெக்கட்ரானிக்ஸ், ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாமே சர்க்கியூட்டில் வரும். நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸில் மெக்கானிக்கலும் சிவில் இன்ஜினியரிங்கும் மட்டும் வரும். சரியா? இதில் உங்களுக்கு இது எப்படி நான் இன்ஜினியரிங் போகலாமா வேணாமான்னு சூஸ் பண்ணுறதுங்கிறத இன்ஷால்லா அடுத்த ப்ரெசன்டேஷனில் சொல்கிறேன், அடுத்தடுத்து போகும்போது. ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜின்னு ஒரு டிவிஷன் இருக்குது. முஸ்லீம்கள் வந்து முன்னாடி பெரிய இன்வால்மெண்ட்டில் இருந்து இன்றைக்கி கவனிக்காமல் விட்ட முக்கியமான ஒரு செக்டார்னால் என்னதுங்க? ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி. இந்தியாவில் வந்து இது விஷயங்கள்லாம் யார் டீல் பண்ணுறா? இந்தியாவில் இந்தியன் கவர்மெண்ட்டோட டோட்டல் இந்தியன் சப்கான்டினென்ட்டோட ஸ்பேஸ் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யார் டீல் பண்ணுறா? ஐஎஸ்ஆர்ஓ. ஐஎஸ்ஆர்ஓனா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். சரியா? இஸ்ரோ அல்லாமல் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ராக்கெட்டோ சேட்டலைட்டோ விடக்கூடிய ஏதாவது ஒரு கம்பெனி பேர் சொல்லுங்க. முதல்ல அப்படி ஒரு கம்பெனி இருக்குமா இருக்காதா? இந்தியாவில் இஸ்ரோ அல்லாமல் இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் செக்டாரை டீல் பண்ணக்கூடிய கம்பெனின்னு ஒன்று இருக்குமா இருக்காதா? இல்லைங்க, இது ரெண்டே எஸ் நோ. இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும், தெரியல. அப்புறம் ரைட், எத்தனை கம்பெனி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் 190க்கு அதிகமான பிரைவேட் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் கம்பெனி இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க இல்லையா, பின்னாடி ஒருத்தவங்க கை வச்சு நிற்கிறாங்கல்ல, ராக்கெட்டு தான் அது. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ்ன்ற கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் தான் இவங்க. ஹைதராபாத்தில் இந்த கம்பெனி இருக்குது. ப்ரைவேட் கம்பெனி, இவங்க ராக்கெட் தயாரிக்கிறாங்க. நாளைக்கு நீ சேட்டலைட் டெவலப் பண்ணால் கூட இவன் கம்பெனி வெப்சைட்டில் போயிட்டு சேட்டலைட்டோட வெயிட் என்ன பர்பஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதா, 4வது ஆப்ஷனில் அமௌண்ட்டு ஸ்வைப் பண்ணணுன்னா நேராக இங்கேருந்து மிஷின் எடுத்து போய் ஸ்பேஸில் விட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த செக்டார் வந்து இன்றைக்கி இவ்வளோ ரிச் ஆகிருக்கு, என்ரிச் ஆகிருக்கு. நமக்கு இது சம்மந்தப்பட்ட டேட்டா ஏதாவது தெரிஞ்சிருக்கா? ரைட். இந்த ஸ்பேஸ் ஏஜென்சி கம்பெனியில் முக்கியமாக நமக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு ஸ்டோரி அப்படின்னா இந்த கம்பெனி பிக்சல் ஏரோஸ்பேஸ்னு கம்பெனி பெங்களூரில் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இருக்கார் இல்லையா, இதுதான் அவரோட அந்த கம்பெனியோட ஃபவுண்டர். இவருக்கு என்ன வயசு இருக்கும்? 25, 27லேருந்து 28 வயசு ஆகுது. இவர் என்ன பண்ணியிருக்கலாம்? செட்டில் ஆகிருக்கலாமா? எங்கே? ஓ, நீ அப்படி வர. சரி, ரைட், செட்டில் ஆகிருக்கலாம், அது உண்மைதான். செட்டில் ஆகிட்டார். என்னெல்லாம் செஞ்சுருக்கலாம் இவரோட லைஃப்பில்? 28 வருஷம், 18 வயசு முடிஞ்சுதான் காலேஜுக்குள்ளே போகிறாரு. 10 வருஷம் லைஃப் ஸ்பேன் இருந்திருக்கு அவருக்கு. 10 வருஷத்தில் அவர் என்ன செஞ்சுருக்கலாம்? சும்மா யோசிச்சு பாருங்க. வேலையில் சேர்ந்துருக்கலாம். ரைட். இவர் என்ன பண்ணுறாருன்னா 12th முடித்தோடனே பிட்ஸ் பிலானி அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது. சரிங்களா? அந்த இன்ஸ்டியூஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி 18 வயசில் இந்த இன்ஸ்டியூஷனில் சேர்றாரு. ஏன் அப்படின்னா அவங்க அத்தாவோட ஒரே ஒரு இன்டென்ஷன் என்னென்னா, நீ இஸ்ரோவில் சேர்ந்து அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை மட்டும் 18 வருஷம் அவங்க அத்தை செஞ்சுருக்காரு. ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட எந்த புக்கை பார்த்தாலும் வாங்கி கொண்டு வந்து கையில் கொடுத்துருவார். ஒரே நீயத்தை என்னங்க, இஸ்ரோவில் வேலைக்கு சேர்ந்துருவாப்பா, அது போதும். அதுக்காகவே இந்த இன்ஸ்டியூஷனில் அவங்க அத்தா சேர்த்துறாரு. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அந்த பையன் போகிறான் 18 வயசில். போய் அவரோட காலேஜ் சீனியரோட ஃபஸ்ட் இயர் சேர்ந்தவொடனே நமக்கு என்ன வயசு இருக்கும்? 17, 18 இருக்கும். அவங்க ஹாஸ்டல் சீனியரோட ரூமில் ஒரு போஸ்டர் பார்க்குறாரு, ஒரு காம்படிஷனுக்கான போஸ்டர். என்னன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு ரேபிட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபாஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான ஒரு டெக்னாலஜியை டிரைவ் பண்ணுங்க. ஹைப்பர் லூப் பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பாடு தான் அந்த கையில் வச்சுருக்காங்க, ப்ளூ கலர். மெட்ரோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு ட்ரெயின் சிஸ்டம். சரிங்களா? இன்ஷால்லா அடுத்து ஒரு 10-15 வருஷத்தில் இதெல்லாம் வரும். இதுக்கான ஒரு கான்செப்டை டெரைவ் பண்ணுறதுக்கான போட்டியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 18 வயசில் அவர் அதை பார்த்த உடனே அவங்க சீனியர் கூட சேர்ந்து அண்ணா 2 பேரும் சேர்ந்து செய்வோம். காலேஜ் ஃபுல்லாக கேம்பெயின் பண்ணி 16 பேரை உங்களோட டீமில் சேர்க்குறாங்க. டீம் மெம்பர்ஸ்லாம் பின்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா? கையில் இருந்த பைசாவை சில இடத்துல ஸ்பான்சர்ஸ் வாங்கி போட்டு இந்த பாடை டிசைன் பண்ணுறாங்க. டிசைன் பண்ணி ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனிக்கான ப்ரோட்டோடைப் அனுப்பினோடனே அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி உங்களை வர சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பாடை கண்டெய்னரில் போட்டு யூஎஸ் கிளம்புறாரு. இது கம்பெனியோட ஃபவுண்டரும், அதாவது அந்த சீனியரும் இவரும். எந்த வயசில்? 18லேருந்து 19 வயசில். எங்கே போகிறாரு? யூஎஸ்க்கு. எதுக்கு? நம்மளோட பாஷையில் சொல்லணும்னா ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கிற மாதிரி. அதான் நம்மளோட சினாரியோ. பேச்சு போட்டியிலையோ கட்டுற போட்டியிலையோ கலந்துக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவர் ஒரு காம்படிஷனுக்காக எங்கே போகிறாரு? யூஎஸ்க்கு.
ரைட். அங்கே போய் என்ன செய்கிறாருன்னா ப்ரெசென்ட் பண்ணுறாரு. ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியோட ஃபவுண்டர் எலான் மஸ்க் உங்களுக்கு தெரியும், ரொம்ப இன்ஸ்பயர்டு. ஓகே, பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு அன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி கொண்டு போய் சுற்றி காட்டுறாரு. உவைஸ், அவர் பேர் உவைஸ் அகமது. உவைஸ், இதுதான் ஸ்பேஸ் எக்ஸு, நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நாசாவே எங்கள்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் வாங்குற அளவுக்கான ரீயூசபிள் சேட்டலைட், ரீயூசபிள் ராக்கெட் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் ஸ்பேஸ் எக்ஸில் இன்றைக்கி தான் ரொம்ப பூம் ஆகிருக்கு. 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி அவர் சொல்கிறார். இப்போ இதை பார்த்த உவைஸ் அகமது இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? வேலைக்கு போயிருப்போம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சு என்ன செஞ்சுருப்பீங்க? நாம் கண்டுபிடிப்போம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சா என்ன செஞ்சுருப்பீங்க? அதே மாதிரி ஒரு கடையை எங்கே போட்டுரும்? பிஸ்மில்லா பிரியாணி கடை ஆரம்பித்தா அந்த ரோடு எங்கே போய் முடியுங்க? பிஸ்மில்லா பிரியாணி கடைன்னு ஒரு பாய் தட்ட ஆரம்பித்தா அந்த ரோட்டில் என்ன கடைசியில் இருக்கும்? அலம்துல்லா பிரியாணி கடை வரைக்கும் விட மாட்டோம். சேம் இதே மாதிரி ஐடியாஸ் தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன யோசிச்சார்னா, ரீயூசபிள் ராக்கெட் தான் இவர்கிட்டே இருக்கே, நமக்கு வேணும்னா இவர்கிட்ட காசு கொடுத்தா அனுப்ப போகிறாரு, நம்ம இதுக்கும் மேலே போகணும்னு சொல்லி இந்த கான்செப்டை அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்கு இல்லையா, விண்வெளியில் இருக்கக்கூடிய விண்கற்கள், பூமியில் எதெல்லாம் ரேர் மெட்டீரியலோ அது எல்லாமே அவுட்டர் ஸ்பேஸில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். பூமியில் ரேர் மினரல்ஸ் மெட்டீரியல்ஸ்னால் என்னென்ன நமக்கு ரொம்ப தெரிஞ்சது தாங்க. 6700 கிராம் எவ்வளோங்க? கோல்டு, பிளாட்டினம், இரிடியமா ஐயா தெரியலங்க அதை பற்றி. டைமண்டு, கோல்டு, இந்த மாதிரியான மினரல்ஸ், ரேரஸ்ட் மினரல்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஸ்பேஸில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அவர் என்ன கான்செப்டை ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னா, ஸ்பேஸில் ஆஸ்ட்ராய்ட்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியான மினரல்ஸை அங்கே போய் ட்ரில் பண்ணி எடுத்து கொண்டு வந்து பூமியில் விற்றுட்டா நீங்கள் யாரும் இங்கே தோண்ட மாட்டீங்க, ஏன்னா இது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இப்படின்ற ஒரு கான்செப்டை டெரைவ் பண்ணி எலான் மஸ்க் சொல்கிறார். என்ன வயசில்? 19-20 வயசில். ரைட். இப்போ இதை நம்மள்கிட்ட கூப்பிட்டு வச்சு அவர் சொன்னால் நம்ம என்ன கேட்டிருப்போம்? உனக்கு ஏதோ ஆயிடுச்சு போல தெரியுது தம்பி, நீ பிட்ஸ் பிலானில் சேர்ந்தது பெரிய விஷயம், ஸ்பேஸ் எக்ஸ் வரைக்கும் போனது பெரிய விஷயம், கப்பு நாங்கள் ஒரு வேலையை பிடிச்சி சேரு, இல்லை இங்கே வந்தேன்னா இஸ்ரோவில் சேரு, எதுக்கு நீ தேவையில்லாத வேலை செய்கிறன்றதான் நம்முடைய இன்டென்ஷனாக இருக்குது. ரிட்டன் இந்தியாவுக்கு வந்துட்டு அவரோட டீம்கிட்ட சொல்கிறார். அந்த 16 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த 16 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இவர் இந்த விஷயத்த சொல்கிறார். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வேறு வேலையை பாரு, ஒரு ஆன்சர். அப்புறம் நிறைய செலவாகும். இது எல்லாமே ஒரு கான்செப்ட் முடியாதுன்னு சொல்கிறதுக்கான ரிசல்ட். என்றைக்கும் ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷனில் அல்லது நம்மளோட ஒரு ஒரு ஸ்டெப் மேலே இருக்கவங்க ஒரு விஷயம் எப்படி முடியாதுன்னே பார்க்கவே மாட்டான். அவனுக்கு அந்த இன்டென்ஷன் பிடிச்சிருச்சு, அவனுக்கு அந்த கோல் பிடிச்சிருச்சுன்னா எப்படி செய்யலான்னு தான் கேட்பான். அதே தான் 16 மெம்பர்ஸும் கேட்டான். ஐடியா ஓகே, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? நமக்கு வயசோ 19, எவன் நம்மளை நம்பி காசு கொடுப்பான்? என்ன செஞ்சால் காசு கிடைக்கும்? காசு கொடுக்க மாட்டான்னு பிஸ்மில்லான்னு ஓதிட்டு வீட்டுக்கு போகல, என்ன செஞ்சு இதை அச்சீவ் பண்ணேன்? அதுக்கும் அவரே சொல்யூஷன் சொல்கிறாரு. ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங்னு ஒரு கான்செப்டை பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல, சவுதியில் நிறைய கம்பெனியை எண்ணெய் கிணறுலேருந்து என்ன எடுக்கிறோம், ஒரு 4 கிணறு நோண்டி வச்சு என்ன எடுக்கிறாங்க அங்கே? ஐயா எண்ணெய் கிணறுலேருந்து என்ன எடுக்கிறாங்க ஐயா? ஆயில் எடுத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பைப் வழியாக அனுப்பணும். ஒரு 10 அடி ஆழத்துக்கு குழி தோண்டி பைப்பில் அனுப்பும்போது அந்த பைப்பில் ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆயிலை மைனிங் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு பைப்பில் சின்ன ஓட்டை விழுந்துருச்சு, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, 10 அடிக்கு கீழே ஓட்டை இருக்குது, பைப் இருக்குது, ஃப்ளோ வச்சு கண்டுபிடிக்கணும். அங்கிட்ட யாராவது செக் பண்ணணும். சின்ன ஹோல்ஸாக இருந்தால் கூட தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கலாம்? வரைக்கும் பெரிய சொல்யூஷன் இல்லை, இருந்த சிஸ்டமும் பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டாக இல்லை. இவர் என்ன சொன்னார்னா, இந்த ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் யூஸ் பண்ணி ஸ்பேஸ்லேருந்து பூமியை ஸ்கேன் பண்ணணும் அல்லது ஒரு ஃபோட்டோ எடுத்தோன்னா 100 விதமான வேவ்லென்த் இமேஜஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி இந்த கம்பெனியோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். சேம் இதே டெக்னாலஜி அவர் எதுக்கு கண்டுபிடிச்சார்னா, ஆஸ்ட்ராய்ட்ஸில் முதல்ல என்ன இருக்குன்னு தெரியணும்ல, தங்கம் இருக்கா, வெள்ளி இருக்கா, வைரம் இருக்கான்னு தெரியணும். இதுக்காக கண்டுபிடிச்சி அவுட்டர் ஸ்பேஸை பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே பூமி பக்கம் கேமராவை திருப்பி இதே வேலையை நம்ம இங்கே செஞ்சால் நமக்கு காசு கிடைக்கும், அந்த காசை வச்சு நம்மளோட ஐடியாவை ஃபுல்ஃபில் பண்ணலான்னு சொல்கிறார்.
கோவிட் டைமில் ஸ்டார்ட் பண்ண இவரோட கம்பெனி அப் டு 4 to 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 3 சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணியிருக்கான். இந்த வருஷத்தோட கடைசியில் 32 கான்ஸ்டலேஷன் சேட்டலைட்ஸை இந்த இயர் எண்டுக்குள்ளே நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. இங்கே பெங்களூரில் தான் இருக்குது அந்த கம்பெனி. இவரோட மொதல் சேட்டலைட் தயாரித்தது தான் இந்த ஃபோட்டோ. அதுக்கான காசு எங்கிறது வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான ப்ரோட்டோடைப் மட்டும் இதுக்கு ஒரு 100 கோடி ரூபா கிட்ட செலவாகணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இதை செஞ்சு பார்க்கறதுக்கு சாம்பிள் செஞ்சு பார்க்க பணம் வேணும். அந்த பணம் எங்கிறது வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓன் சேவிங்ஸ் தான். அது என்ன ஓன் சேவிங்ஸ்னா, இவர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாருன்னா இவங்க அத்தா வந்து இவருக்கு 10,000 அக்கௌண்ட்டில் போட்டுருவார். செகண்ட் மார்க் எடுத்தாருன்னா 5,000. அது போக நோம்பு பெருநாளைக்கெலாம் நம்ம காசு கொடுப்போம் தெரியுமா? அந்த காசு வச்சு நம்ம என்ன செய்வோம்? உருப்படியாக செஞ்சிருக்க மாட்டோம். அந்த காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுருந்தார். கிட்டத்தட்ட 2-2.5 லட்ச ரூபா அந்த அமௌண்ட். அதை எடுத்துகிட்டு போய் தான் இதுக்கான சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் 3D பிரிண்டிங்கில் செஞ்சு பார்த்தேன். ஃபைனலாக இப்போ இவரோட ஸ்டேட்டஸ் என்ன? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டீப் டெக் ஸ்டார்ட் அப். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டாப் செலிபிரிட்டிஸுக்கும் இவர் தெரியும். செலிபிரிட்டிஸ்னால் நீ பார்க்குறவங்க இல்லை, டாப் சயின்ஸ் ப்ரொஃபைல்ஸில். கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஆக்சுவலாக இவர் ஒரு விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினார். என்னன்னா 2020 இவர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் இருக்க யாருமே இஸ்ரோவில் போயிட்டு சேட்டலைட் லான்ச் பண்ண வைக்க முடியாது. அமெரிக்காவிலேருந்து யூரோப்லேருந்து யார் வேணாலும் வந்து இந்தியாவில் சேட்டலைட் லான்ச் பண்ணலாம். ஆனால் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு இஸ்ரோ மூலமாக சேட்டலைட் லான்ச் பண்ணுறதுக்கான எந்த விதமான பாலிசியும் இல்லை. 2020 இது மாதிரியான கம்பெனிஸ் வர ஆரம்பித்து பிரைமரியாக இவர் கம்பெனிக்கு தேவை ஏற்படும் போது தான் கவர்மெண்ட் பாலிசியை மாற்றுது. ஸ்பேஸ் ஏஜென்சிஸில் ப்ரைவேட்டைசேஷனை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலும் ஆன் சர்டைன் பேசிஸில் இவரோட சேட்டலைட் இருந்தால் இஸ்ரோ லான்ச் பண்ணி கொடுக்கலாங்கிற ஒரு பாலிசியை இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டே சேஞ்ச் பண்ணுறாங்க. யாருனால? அன்றைக்கி வயசு 22 23 தான். 23 வயசு இருக்க ஒருத்தனுக்காக கவர்மெண்ட்டோட பாலிசியே சேஞ்ச் ஆகுது. ரைட். சரி, இப்போ இவர் மாதிரி ஒரு ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப்பில் அல்லது ஒரு ஸ்பேஸ் கம்பெனியில் நான் வேலை செய்யணும், என்னோட நாலேஜ் என்னோட ரிசோர்ஸை அதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணி என்னோட சொசைட்டியை மேலே கொண்டு வரணும்னா இதெல்லாம் பண்ணுங்க. 12th அப்புறம் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்லையோ, ஏவியானிக்ஸில், ஏரோஸ்பேஸில், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில், ஈவன் நீங்கள் இஸ்ரோவில் சேரணும்னு நினச்சிங்கன்னா டெக்னாலஜி பை சைடு மட்டும்தான் போகணுன்னு அவசியம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்ததில் ரிசர்ச் வரைக்கும் போயிருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் அதுக்குள்ளே உள்ளே போகலாம். அதுக்கான ஓப்பனிங்ஸும் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேஷனில் இதே விஎல்எஸ்ஐ டிசைன், ஏவியானிக்ஸ் படிங்க. அப்படி இல்லை நான் வந்துட்டு சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கேன் சார்னா பிஜியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிங்க. ஃபைனலாக ரோபோட்டிக்ஸில் அல்லது நீங்கள் படித்த எந்த செக்டாரோ அந்த செக்டாரில் ரிசர்ச் போங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா நீங்கள் யார்? பிஹெச்டி முடிச்சு நீங்கள் அந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அந்த கம்பெனியோட டெக்னாலஜி அட்வைசர் அல்லது ரிசர்ச் ஸ்காலர். அதே நான் யூஜி முடித்தேன், 12th முடித்த உடனே சர்க்கியூட் பிரான்ச்சஸில் நான் யூஜி முடித்தேன், முடித்த உடனே அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டேன். அப்போ நான் யார்? ஜஸ்ட் எம்ப்ளாயி. அவன் சொல்கிறது நீ செய்யலாம். உனக்கான புது சிந்தனைக்கு அங்கே மரியாதை இல்லை. இதே நீ அப் டு ரிசர்ச்சுக்கோ அல்லது நீ உன் கையில் ஒரு ஐடியாவோட நீ அந்த கம்பெனிக்குள்ளே போகிற, வித் அகாடமிக்கல் பேக்ரவுண்டோட போகிற அப்படின்னா நீ அந்த கம்பெனியோட ரிசர்ச் ஸ்காலர். ரைட். இதே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்னெல்லாம் படிக்கலாம்? எலக்ட்ரானிக்ஸில், கம்ப்யூட்டர் சயின்ஸில், எலக்ட்ரிக்கலில், ஏவியானிக்ஸில், ஏரோஸ்பேஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, இது எல்லாத்துலேயுமே ரிசர்ச் பண்ணலாம். அதுக்கான மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? நம்ம 2 விஷயம் பார்த்தோம். முதல்ல லைஃப் சயின்ஸ் பார்த்தோம். லைஃப் சயின்ஸில் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணின ஒரு ப்ராடக்டை நம்ம பார்த்தோம், பொள்ளாச்சியில் அப்படி ஒருத்தர் செஞ்சுருக்காருன்னு. அதுக்கடுத்து 2வது ரொபோட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜென் ரொபோட்டிக்ஸ்ன்ற ஒரு கம்பெனி என்ன ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். 3வது ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி. ஓகேவா? அதில் பிக்சல் ஏரோஸ்பேஸ் கம்பெனி என்ன வைப்ரேஷன்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். இதுக்கு என்னெல்லாம் படிக்கணுங்கிற சப்ஜெக்ட்ஸை நம்ம பார்த்தோம். இதுக்கு அடுத்து நம்ம போகிறது வந்து எங்கே படிக்கலாம்? ஆஃப்டர் 10th 12th அப்புறம் யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு எங்கே போய் படிக்கலாம், என்ன படிக்கலாம், இல்லை எங்கே போய் படிக்கலாம்? ரைட். 10th முடித்தவங்க யாராவது இருக்கீங்களா? 10th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது? ரைட். சார் நான் 10th முடிச்சிருக்கேன் அப்படின்னா இதுதான் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ். 3 விதமான கோர்சஸ் இருக்கும். ஒன்று மேக்ஸ் பயாலஜி இருக்கும், இல்லை இந்த ப்ரெசன்டேஷனே விட்டுருது. ஒன்று மேக்ஸ் பயாலஜி இருக்கும், அல்லது மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பியூர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ். 4 குரூப் இருக்கும். இதில் குரூப்பை எந்த பேசிஸில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, வெரி ஃபஸ்ட்டு கேட்டகரி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னு 4 பேர் இருப்பீங்க.
சார் எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, என்ன படிக்கணும்னு தெரியல, என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு தெரியல, ஆனால் என்கிட்ட ஒரு அளவுக்கு மார்க் இருக்குது, மேக்ஸ் எனக்கு நல்லா வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற கண்டென்ட் மேக்ஸ் பயாலஜி. ஏன் மேக்ஸ் பயாலஜி எடுக்கணும்? மேக்ஸ் பயாலஜின்னு ஒரு குரூப் இருக்குங்க, அதை நம்மளே ஃபஸ்ட் குரூப் வேற சொல்லிக்கிறோம். அந்த குரூப்பை நாம் ஏன் எடுக்கணும்? 10th படிச்சு யார் இருக்கீங்க? கொஞ்சம் எந்திரிங்க, தெரியல. 11th மேக்ஸ் பயாலஜின்னு ஒரு குரூப் இருக்குமா? சரி, மெடிக்கல் போகிறதுக்காக அது எடுக்கலாம். நீங்கள் மெடிசன் போக வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த குரூப் எடுத்து 12th படிச்சுட்டு இருக்கும்போது மெடிசன் போக வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அடுத்து என்ன யோசிப்பீங்க? அப்பவும் போகலாமா? இதுவும் வேணான்னு அடுத்து போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன், இல்லை சார் எனக்கு எதுவுமே வேணாம் சார், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்பவும் போகலாமா? அதுக்கடுத்து எனக்கு எதுவுமே பிடிக்கல சார், பிஏ தமிழில் தான் எனக்கு உயிரே இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்பவும் போகலாமா? மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தால் மட்டும்தான் 12th அப்புறம் 100% கோர்ஸ்க்கான பாசிபிலிட்டி கிடைக்கும். நீ டவுட்டில் ஆசிலேஷன்லேருந்து 3வது குரூப் போய் எடுத்துக்கிறோம், 4வது குரூப் போய் எடுத்துக்கிறோம் சார் அப்படின்னு எடுத்துட்டா 12th முடித்தவொடனே உன்னோட டிகிரின்னு வரும்போது எதுவுமே செய்ய முடியாது. ஓகேவா? டவுட்டாக இருந்தால் அந்த சைடு போயிடுங்க, கிளியராக இருந்தால் மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க. இதுக்கடுத்து எனக்கு மேக்ஸ் வரல, ஆனால் சயின்ஸில் நீங்கள் பேசுனதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆன மாதிரி தெரியுது அப்படின்னா பியூர் சயின்ஸ் போகும். ஆனால் இதுக்கு போகும்போது முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்க அண்டர் கிராஜுவேஷனில் ஒரு 75% கோர்ஸுக்கு மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு 25லேருந்து 40% கோர்ஸுக்கு உங்களால் போக முடியாது. ஈவன் இன்ஜினியரிங் ஸ்டடீஸில் எதுக்கும் போக முடியாது, ஏன்னா அதுக்கு மேக்ஸ் வேணும். நீங்கள் வந்து மேக்ஸ் இல்லை, ஓகேவா? சரி, எனக்கு இது ரெண்டுமே வேணாம், 3வதாக இருக்க அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் போகிறேன், எனக்கு மேக்ஸும் பிடிக்கல சயின்ஸும் பிடிக்கலன்னா இதுக்கு போங்க. ஆனால் இந்த கோர்ஸுக்கு போகிறவங்களுக்கு தெளிவான ஐடியா இருக்கும். லா படிக்கிறதோ பாலிசி படிக்கிறதோ பர்டிகுலர் சப்ஜெக்டில் அப் டு ரிசர்ச் வரைக்கும் போகிறதுங்கிற அந்த ஐடியா இருந்தால் மட்டும் இதுக்கு வா. இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா கூட அங்கே போயிடும். நீ 12th முடிக்கும் போது பார்த்துக்கலாம், சரியா? 10th முடிச்சு 11th நீங்கள் காலை வச்சு நிற்கிறீங்கன்னா இது 3 தான் ஆப்ஷன். 3ல் ஒன்று கிளியராக சூஸ் பண்ணுங்க. ரைட், இப்போ நான் வந்து 12th முடிச்சிட்டேன். எனக்கு என்ன ஆப்ஷன், நான் எங்கே படிக்கலாம் அப்படின்னா, வெரி ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்னன்னு தெரியுங்களா? இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஃபண்டிங் பண்ணப்படுற இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, லா இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், மெடிசன் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. எல்லா செக்டார்லையும் இருக்குது. இன்ஜினியரிங் சயின்ஸில் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இஸ்மாயில் சார் காமிச்சாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்தியா முழுக்க 23 ஐஐடிஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரே கீ என்னன்னா, நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எதில் படித்தாலும் எக்ஸாம் எழுதணும். மெடிசன் படித்தாலும் எக்ஸாம் எழுதணும், அக்ரிகல்ச்சர்னாலும் எக்ஸாம் எழுதணும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஜினியரிங்னாலும் எக்ஸாம் எழுதணும், ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ்னாலும் எக்ஸாம் எழுதணும். இந்தியாவுக்குள்ள இந்தியன் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். தமிழ்நாட்டில் அப்படி வாய்ப்பு இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணும். இந்தியாவில் இந்தியன் கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணக்கூடிய எந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே போகணுன்னாலும் எக்ஸாம் தான் ஒரே வழி. ஓகேவா? ரைட், 31 நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எதுன்னு யாருக்கா தெரியுமா? பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அப்புறம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நிஃப்டம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி சயின்ஸ், ஃபுட் டெக்னாலஜி நிஃப்டம், அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ், ஐஐஎம் திருச்சி, சரி ஓகே, அப்புறம் IIIT இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி, திருச்சியில் திருவாரூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், என்ஐடி இல்லை அது வேறு, ஓகே அது வேறு இது வேறு. அதாவது நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஐஐடி அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் பேர் அல்லது அது ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஐஏ சேர்த்து நாம் ஒரு காலேஜை கண்டுபிடிக்கிறது, சரியா? அப்படி இல்லை. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு 6-7 இன்ஸ்டியூஷன் இருக்குது ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட், லைஃப் சயின்ஸ், சாரி எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி. ஓகேவா? இது எதுக்குள்ளே போனாலும் நம்ம எக்ஸாம் எழுதணும், அது என்னங்கிறத பார்ப்போம். யூஜி முடித்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. சார் என்னால் அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியல, அடுத்து நான் என்ன செய்யட்டும்? செகண்ட், ஸ்டேட் யூனிவர்சிட்டி அல்லது ப்ரீமியம் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மட்டும் படிக்கிறது. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்னால் ஒரு 15-16 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே அண்டர் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க யூனிவர்சிட்டி எது? மதுரை காமராஜ் அண்ணா யூனிவர்சிட்டியா? இல்லை சென்னை பக்கமோ? சரி ஓகே. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் அண்டர் கிராஜுவேஷன் இருக்கா? யாருக்கா தெரியுமா?
எல்லா காலேஜையும் தேடி இருப்போங்க. இந்தந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு தேடி இருப்போம். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் அண்டர் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் இருக்கா இல்லையா? ஏதாவது ஒன்று சொல்லி வைப்போங்க இல்லையா? ரைட். சில ப்ரோக்ராம்ஸ் மட்டும் இருக்கும், இன்டகிரேட்டடாக 5 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். யூஜி பிஜி சேர்த்து படிக்கிற மாதிரி மட்டும்தான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கும். இருக்குது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் கோர்ஸ் போன அகாடமிக் இயர் வரைக்கும் இருக்குது. இந்த அகாடமிக் இயர் இருக்கா இல்லையாங்கிறது வெப்சைட்டை ரெஃபர் பண்ணால் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எக்ஸாம் எழுதுனேன், கிளியர் ஆகிட்டா போயிடுறேன், ஃபெயில் ஆகிட்டா இங்கே வரேன். ஸ்டேட் யூனிவர்சிட்டி எனக்கு இதுவும் பிடிக்கல, இங்கேயும் சீட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன்னா ப்ரீமியம் எய்டட் இன்ஸ்டியூஷன். எய்டட் இன்ஸ்டியூஷன் என்னங்க? கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணி ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டில் நடக்கிற காலேஜஸ் எல்லாம் எய்டட். இதில் ப்ரீமியம் கேட்டகரினா என்ன? லயோலா. சூப்பர். நிறைய சென்ட் ஜோசப் இருக்குமா? எனக்கு தெரியல. ஓகே, நிறைய எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குது, தெரியுங்களா? அங்கே படிக்க எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? 78,000. வேற நீ ஏழை விடுற மாதிரி ஆயிடுச்சு. 78,000 மேலே சொல்கிறவங்க சொல்லலாம். நாமினலான ஒரு ஃபீஸ் சொல்லுங்க, ஆவரேஜாக ஒரு அமௌண்ட் சொல்லு. கோயம்புத்தூரில் நான் கேட்கும்போது சத்தியம் பண்ணி சொல்கிறேன், 1 லட்ச ரூபாய்க்கு கீழே அங்கே படிக்க முடியாது அப்படின்னு. ரியாலிட்டி என்னன்னா 10,000 ரூபாய்க்கு படிக்கலாம். இதே பிஎஸ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 10,000 ரூபாய்க்கு படிக்கலாம், எய்டட் பிரான்ச்சஸில் மட்டும். அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. என்னன்னா, உனக்கு என்னைக்கு 12th ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க? 6ஆம் தேதி. 7ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி அல்லது 8ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் இந்த அமௌண்ட். 5/1 போனாலும் 1 லட்சம் தான் ஃபீஸ். இதுக்கு முன்னாடி எய்டில் அப்ளிகேஷன் போட்டு உன் மார்க்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்து இதில் உனக்கு 3.5% ரிசர்வேஷன் வேற எய்டடில் கிடைக்கும். அதில் எய்டடில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, இதுக்கு என்ன கட் ஆஃப் போயிருக்கு, எல்லாமே பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்குது. சேம் அதே மாதிரி பிஎஸ்சி கிருஷ்ணம்மாள்னு ஒன்று இருக்குது, பிஎஸ்சி ஆர்னு, அதுலேயுமே இதே மாதிரி எய்டட் பிரான்ச்சஸ் இருக்குது. நீ எந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகணும்னு முடிவு பண்ணிட்டாலும் அதோட வெப்சைட்டில் போய் எய்டட் பிரான்ச் இருக்கான்னு பாரு. இருந்தால் அதில் சேர்ந்துரு, இல்லைன்னா மட்டும் எஸ்எஃப் போகிற மாதிரியான முடிவுக்கு வாங்க. ஓகேவா? நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய காசு இருக்குதுன்னா அதை அப்படியே சேவ் பண்ணி வைங்க. உங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கோ அல்லது ரிசர்ச்சுக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஜிக்கு அவ்வளோ செலவு பண்ணாதீங்க. இந்த மெட்ரிகுலேஷனில் சிபிஎஸ்சியில் படித்து ஃபஸ்ட் மார்க்லாம் வாங்குறான்ல, அவன்லாம் எங்கே போய் படிப்பான்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் மட்டும்தான் படிப்பான். இதே பிஎஸ்சி எய்டட் இன்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, 10,000 ரூபா ஃபீஸில் ஒரு பையன் படிக்கான், டாடா ஹேரியரில் தான் வந்து இறங்குவான். எனக்கு நல்லா தெரியும். அவனை ஈரோட்டில் இருக்க ஒரு பையன் நம்மளோட கல்வி இயக்கத்துடைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் சேர்ந்துருக்கு. டாடா ஹேரியர் காரை மற்ற வச்சிருக்காரு, அதில் தான் வந்து இறங்குவான். டாடா ஹேரியர் எவ்வளோ இருக்கும் நீங்கள்? 17 லட்ச ரூபா தோராயமாக சொல்கிறேன். அதான் அவள் தான் அவன்கிட்ட அவ்வளோ காசு இருக்கு, அவன் ஏன் போய் 10,000 ரூபா கோர்ஸ் படிக்கணும்? கிளியராக இருக்கு. நான் ஏன் செலவு பண்ணணும்? இதே பிராண்டில் எனக்கு கம்மி காசில் கிடைக்கும் போது நான் ஏன் செலவு பண்ணணும்? அவங்க அண்ணன் உள்ளே போய் 5 வருஷம் படித்து அவன் தம்பி உள்ளே போய் இப்போ 2வது வருஷம் படிக்கணும். இப்போ ஈரோட்டிலேருந்து ஒரு கூட்டு போய் உள்ளே சேர்த்து விட்டுருக்கான். சரியா? ரைட். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ப்ரீமியம் எய்டட். சரி, எனக்கு இதுலேயுமே கிடைக்கல, என்னோட மார்க்கோ ஸ்கோரோ ஐடியாவோ எனக்கு இதுக்கு இல்லை. இதுக்கு அடுத்து இருக்க ஆப்ஷன் என்னென்னா, யூஜி படிக்கிறவங்களுக்கு முஸ்லீம் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தமிழ்நாடு முழுக்க 13லேருந்து 14 முஸ்லீம் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய நியூ காலேஜ்லேருந்து ஜமால் முகமதுலேருந்து 14 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இதுலேயும் எய்டட் பிரான்ச்சஸ் இருக்குது, அங்கே போயிடும். சரியா? யூஜி படிக்கிறவங்களுக்கு 3 விஷயம். ஒன்று, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியல, நான் அப்பியரே ஆகணும்னு எனக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்டேட் யூனிவர்சிட்டி கேம்பஸில் இன்டகிரேட்டட் கோர்சஸ். அது இல்லையா ப்ரீமியம் எய்டட், அதுவும் இல்லையா முஸ்லீம் எய்டட். இது எதுக்குள்ளே போய் படிக்கணும்னாலும் பேசிக் அமௌண்ட் என்னங்க? எவ்வளோ ஃபீஸ் செலவாகுங்க? மாதத்துக்கு எவ்வளோங்க? தெளிவாக வகுத்து பார்த்தா 950 ரூபாய் கிட்ட கூட வராது. இவ்வளோ தான் செலவாக போகுதுங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோன்னா, 12th அப்புறம் படிக்க காசு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். காசு இல்லை நமக்கு தெரியல. ரைட். சார், இப்போ நான் யூஜி படித்து முடிச்சுட்டேன், பிஜியில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி போகணும். நீ சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் போய் அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சிட்டியா, இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய டாப் 50 யூனிவர்சிட்டிஸ், கேம்பிரிட்ஜோ ஆக்ஸ்போர்டோ அல்லது மெல்பர்னோ, இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் பிஜி பண்ண ட்ரை பண்ணு. இருக்கவே இருக்குது 6 கல்ஃப் கண்ட்ரிஸ். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது முஸ்லீம்கள் வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க இருக்காங்களா? உங்களோட ரிலேட்டிவில் யாராவது இருப்பாங்களே? தேடி எடுத்து பார்த்தா கண்டிப்பாக இந்த 6 அரபு நாட்டில் யாராவது ஒருத்தங்க போயிருப்பாங்க. அங்கே போய் பிஜி படிக்க ட்ரை பண்ணுங்க.
ஏன் நான் ஏன் சார் தேவையில்லாமல் அங்கே போய் படிக்கணும்? என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் போய் நம்ம குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரிஸையே ஃபோக்கஸ் பண்ணி நான் ஏன் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க? என்ன ரீசன்? எங்கே போய் நீ படித்தனாலும் 3 விஷயம் உனக்கு தேவை. அங்கே நீ முதல்ல தங்கணும், சாப்பாடு வேணும், இதுக்கப்புறம் தான் உனக்கு எஜுகேஷனுக்கு ஆகக்கூடிய ஃபீஸ். இது எல்லா கிளஸ்டர்ஸ், இந்த கிளஸ்டர்ஸில் முக்கியமான எல்லா அம்யூனிட்டிஸை ஆல்ரெடி முன்னால் போனவங்க செஞ்சு முடிச்சு வச்சுட்டாங்க. உங்கள் வாப்பாவோ அல்லது உங்கள் ரிலேட்டிவோ அங்கே இருந்தால் உனக்கு அங்கே தங்குற இடமோ சாப்பாடோ ரொம்ப ஈஸி. எக்ஸாம் எழுதி அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறது மட்டும்தான் உங்கள் வேலை. இதே வேறு கண்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே இல்லை, நீ தான் போய் முதல்ல ஆரம்பிக்கணும். அப்போ ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இன்னொன்று, இஸ்லாமிக் என்விரான்மெண்ட்டாக இருக்கிறனால யாருமே அப்ஜெக்ட் பண்ண மாட்டான். கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக வெளிநாட்டுக்கு படையெடுத்து போகிறோம். எதுக்கு போகிறோம்? வேலை செய்ய மட்டும். ஆனால் அங்கே இருக்க யூனிவர்சிட்டியில் படிக்கிற யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? ஸ்கூலில் படிப்பான், 12th வரைக்கும் இந்தியன் சிபிஎஸ்சி போர்டு அங்கே இருக்கும், அங்கே படிப்பாங்க. காலேஜுக்கு இங்கே வந்துடும். அங்கே இருக்கக்கூடிய எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸையும் போய் அப்ரோச் பண்ணுற ஐடியாவே நம்மள்கிட்ட இல்லை. இதை ஒரு பழக்கமாக மாற்றுங்க இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயங்க. ரைட், இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸை நான் பார்க்குறேன் சார் பிஜிக்கு, எனக்கு அது செலக்ட் ஆகலை. செகண்ட், நீ படித்த அதே சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அதே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மறுபடியும் போய் படி. சார் எனக்கு இதுவுமே கிடைக்கல, கடைசி ஆப்ஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்லையுமே ஓப்பனிங் இருக்குது. அங்கே மட்டும் படிக்கிறது. அதுக்கு கீழே இருக்க பக்கத்தில் இருக்க ஆர்ட்ஸ் காலேஜில், இங்கே சயின்ஸ் காலேஜில் அந்த வேலையே ஆகாது. கடைசி கட்டம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டாப் கட்டம் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ். சரியா? இது பிஜி படிக்கிறவங்களுக்கான ஐடியா. சார் நான் பிஜி முடிச்சுட்டு பிஹெச்டி போகிறேன், இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னா, யூனிவர்சிட்டிஸ் மாறல, அடிஷனலாக ஒன்று போட்டிருக்கேன். என்னங்க, இது வரைக்கும் 5 வருஷம் படிக்க நாம காசு கொடுத்தோம், இதுக்கு மேலே அந்த யூனிவர்சிட்டி நமக்கு பைசா கொடுத்தா மட்டும் படிக்கிறது. இல்லைனா அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ நம்ம செஞ்சுட்டு போம். நெட் செட் எழுத சொல்கிறான், கிளியர் பண்ணிட்டு போ. இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இன்வால்வ் ஆகிறதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்கிறான், பண்ணிட்டு போ. இல்லைனா ஒரு 4 ரிசர்ச் பேப்பர் எழுதிட்டு வர சொல்கிறான், எழுதிட்டு போ. இது வரைக்கும் நீ செலவு பண்ண, இதுக்கு மேலே யூனிவர்சிட்டி உனக்கு பே கொடுக்கணும். நிறைய பேர்கிட்ட ஒரு மித்து இருக்குது, என்னென்னா கன்சிக்யூட்டிவாக 8 வருஷம் படிக்கிறதுக்கு என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை. யூஜி 3 வருஷம் படிக்க எவ்வளோ செலவாகும்னு சொன்னாங்க, பிஹெச்டி எய்டடில் எனக்கு சீட் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வருஷம் எவ்வளோ? 10,000. 1 லட்சம் இல்லைங்க, அதை மாற்றிட்டேன். ரைட், 3 வருஷத்துக்கு 30,000. அதே பிஹெச்டியில் நான் பிஜி படிச்சுட்டேன் சார், அதே 10லேருந்து 15,000. இதுக்கு ஒரு 30, அது ஒரு 30, 60,000 தான் செலவாகும். ரிசர்ச்சுக்கு போகும்போது என்னோட பர்சனல் எபிலிட்டி, நான் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி அவன்கிட்ட காசு வாங்குறது தான் என் ஐடியா. முடிஞ்சா? இது கிட்டத்தட்ட பிஸ்னஸ் மாதிரி. 60,000 இன்வெஸ்ட் பண்ணி எத்தனை லட்சம் முடியுமோ அத்தனை லட்சம் எடுக்கிறது. அதனால் 8 வருஷம் கண்டினியூஸாக படிக்கணும்னா பைசா வேணுங்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. அப்படி ஒருவேளை காசு இருக்கவங்களால் மட்டும் படிக்க முடியும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெரிய பணக்காரங்களோட பொண்ணை போய் பாருங்கள், பையனை போய் பாருங்கள், என்ன படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரோட பொண்ணு என்ன படிக்கும்? இல்லை, பொண்ணுக்கு ஸ்டீரியோடைப் கரெக்டு, பொண்ணுக்கு வேறு. அந்த பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்கும், இல்லைன்னா 32 பல்லு இருக்கக்கூடிய பிடிஎஸ் படிக்கும். எதுக்கு படிக்கிறது அந்த பொண்ணு போய் கேட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கும் தெரியாது. ஆனால் டெஃபினட்டாக அவங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சீட்டு கிடச்சிருக்காரு. என்ன பண்ணியிருப்பாங்க? கேஷ். அப்போ பணக்காரங்க மட்டும் படிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டடீஸ் இருந்துச்சுன்னா அவங்களாம் படிச்சிருக்கணுமே. அவங்க படித்த மாதிரி எந்த டேட்டாவுமே நாங்கள் பார்க்கலையே. இந்த படிப்பு ரிசர்ச் வரைக்கும் போய் லைஃப்பில் சக்ஸஸ் ஆன பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாருமே பேசிக் பேக்ரவுண்டு தான். நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் வாட்ச் பண்ணும்போது அதுக்கு பின்னாடியும் அகாடமிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா? கோயம்புத்தூரில் 3 பேர் எம்பி கேண்டிடேட் இருந்தாங்க. அதில் ஏடிஎம்கேவோட எம்பி கேண்டிடேட் ஒருத்தர் ஏடிஎம்கேல சேரணுங்கிற ஒரே ரீசனுக்காக ஐஏஎம் அகமதாபாத்தில் போய் படிச்சிருக்காரு. ஐஏஎம் அகமதாபாத் தெரியுமா? மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் வெரி ஃபஸ்ட் அதுதான். நீங்கள் ஏன் சார் அங்கே போய் படிச்சீங்க? இல்லை, அங்கே படித்தா அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்த ஜெயலலிதா அவங்களோட பார்ட்டியில் ஈஸியாக அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இடம் கொடுத்துருவாங்க, இந்த ரீசனுக்காக நான் போய் படித்தேன். யூஜி எங்கே சார் பண்ணீங்க? பிஹெச்சியில், எய்டடில். அன்றைக்கி செலவு பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, எங்கள் அத்தா ஒருத்தவங்கள்ட்ட வாங்கி நான் 10,000 பணம் கட்டி படித்தேன். முடித்தவொடனே என்ட்ரன்ஸ் எழுதினேன், ஐஎம் அகமதாபாத்தில் போய் படித்தேன். சார் அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே வேலை செய்யலையே, உங்களுக்கு எப்படி காசு? ஸ்பெஷல் ஃபண்டிங் ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்துச்சு ஐஎம் அகமதாபாத்தில். ஸ்டடீஸ் முடிச்சுட்டு வெளில போகிறவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ பிஸ்னஸுக்கோ போகாமல் புதுவிதமான கரியர் எடுத்தால் பர் மந்த் 60,000 அவங்க கொடுக்குறான். நான் பொலிட்டிக்கலை புது கரியராக அவன்கிட்ட சொன்னேன், மாதம் எனக்கு அவன் காசு கொடுத்து என்ன சேஃப்கார்ட் பண்ணான்.
என்னை இன்குபேட் பண்ணா. இன்னைக்கு யாரு எம்பி எலெக்ஷனில் ஒரு முக்கியமான கேண்டிடேட்டாக நிற்கிறார். இந்த தடவை 3 பேர், இந்த தடவை மேக்ஸிமம் யாரெல்லாம் எம்பி எம்எல்ஏஸ் நிற்கிறாங்களோ அவங்களோட அகடமிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப சவுண்டாக இருக்குது. மதுரையில் உங்களோட எம்எல்ஏ பிரசன்ட் மினிஸ்டர் பற்றி உங்களுக்கு தெரியும், பிடிஆர் பற்றி அவ்வளவு நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நாலேஜை எடுத்துகிட்டு வந்து நம்ம சொசைட்டியில் பேசுனா மட்டும்தான் இதுக்கு மேலே சோஷியல் அப்லிஃப்ட்டுக்கு பாசிபிலிட்டி இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த எஜுகேஷன் பார்த்துல 4 விஷயம் பார்த்தோங்க. 10th முடித்தவங்க +1 என்ன குரூப், அண்டர் கிராஜுவேஷன் முடித்தவங்க எங்கே படிக்கணும், போஸ்ட் கிராஜுவேஷன் எங்கே படிக்கணும், ரிசர்ச்சுக்குன்னு போகும்போது ஃபண்டிங் வாங்கணும், ஃபண்டிங் வாங்கி மட்டும்தான் படிக்கணும். சரியா? இது முடிச்சுட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்கிறீங்களே, அது என்ன, அதில் என்னென்ன டைப் இருக்குன்னா எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல, சிலது மட்டும் சொல்கிறேன். வெரி ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா JEE மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் தான் ஒரே ஒரு வழி. யாராவது அப்ளை பண்ணி எழுதுனீங்களா? எழுதுனீங்க? 2 சீசன் எழுதுனீங்களா? என்ன ஸ்கோர், என்ன பர்சன்டேஜ் வந்துச்சு? மாஷா அல்லாஹ் 66% வந்து 10 லட்சம் பேர் எழுதுனானா அதில் முதல்ல இருக்க 3.5 லட்சம் பேருக்கு மட்டும்தான் அந்த பர்சன்டேஜே கிடைக்கும். அவர் இன்னும் 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி 84-85% எடுத்துட்டாருன்னா ஏதாவது ஒரு NITல பூந்துடலாம், OBC கோட்டாவில் ஏதாவது ஒரு இதில் பூந்துடலாம். ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, நீ 12th எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே இதுக்கான அப்ளிகேஷன் போ. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இந்த JEE எக்ஸாம் எழுதலாம். ஃபஸ்ட்டு டைம் வந்து டிசம்பர் கடைசி, அதுக்கப்புறம் உன்னோட எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை நடக்கும். இந்த 2 தடவையுமே நீ அப்பியர் ஆகலாம். 2ல் எது பெஸ்ட் மார்க்கோ அது உனக்கு கிடைக்கும். சரிங்களா? சார், நான் ஃபஸ்ட்டு JEE மெயின் எழுதிட்டேன், அதில் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? 31 NIT, 25 IITயில், சாரி IIIT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் உனக்கு சீட்டு கிடைக்கும். சார், நான் அப்படியே JEE அட்வான்ஸ் எழுதிட்டேன், இதில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து JEE அட்வான்ஸ் போயிட்டேன் சார், அங்கே நான் கிளியர் பண்ணிட்டேன்னு எனக்கு என்ன கிடைக்கும்? IIT 23 IITலையும் அது அல்லாமல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குன்னு பிரத்யேகமான இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. சேட்டலைட் ராக்கெட் டெக்னாலஜிஸ்லாம் இருக்கு இல்லையா, இஸ்ரோவோட ஒரு இன்ஸ்டியூஷன் திருவனந்தபுரத்தில் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு. அந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறதுக்கு உண்டான என்ன சொல்கிறது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்து சேர்ந்துட்ட, ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துட்டேன்னா டோட்டல் ஃபீஸை இஸ்ரோ கட்டிடும். ஆனால் முடிச்சோடனே இந்த வேலைக்கு சேர்ந்துக்கும். இந்த ரூல்ஸ் வந்து அவங்களுக்கு ரூல்ஸ், ஆக்சுவலாக இது அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு. நமக்கு இவனே படிக்க காசும் கட்டிடுவான், முடிச்சோடனே இஸ்ரோக்கு இவனே கூட்டும் போயிடுவான். நமக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன் போகணுன்னா JEE மெயின் முடிக்கணும், அட்வான்ஸ் முடிக்கணும். ரைட். இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும்? அதோட பேட்டர்ன் இதுதான். 3 மணி நேரம், 4 அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் தான். நீங்கள் ஆன்லைனில் தான் எழுத போகிறீங்க. நீங்கள் படித்த மேக்ஸில், ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் கொஷின்ஸ் இருக்க போகுது. அதில் 20 கொஷின்ஸ் வந்து 4 ஆப்ஷனலாக இருக்கும், 10 கொஷின் நியூமெரிக்கலாக இருக்கும். கிட்டத்தட்ட 300 மார்க்குக்கு உங்களுக்கான பர்சன்டைல் கொடுப்பாங்க. வருஷத்துக்கு 2 டென்யூர் நீங்கள் எழுதலாம். ரைட். இது அல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கும் இல்லையா, அதில் சில ஒர்த்தான காலேஜஸ் இருக்குது, சில ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் இருக்குது. வெரி ஃபஸ்ட்டு வந்து பிட்ஸ் பிலானி. இது எங்கே பார்த்துருக்கீங்க? பிட்ஸ் பிலானிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனை எங்கே பார்த்தீங்க? ப்ரெசன்டேஷனில் உவைஸ் அஹ்மத் படித்தார் இல்லையா? இந்தியாவில் மொத்தம் 4 இடத்துல இருக்குது. பிலானிங்கிற ஊரில், ராஜஸ்தானில், கோவாவில், ஹைதராபாத்தில். இது எல்லாத்துக்குமே அந்த பிட்சாட்டுங்கிற எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணணும். சார், அப்படி இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் படிக்கணும், இதில் பெரிய காலேஜஸ் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேசிஸில் எடுக்கிறாங்களான்னா VIT வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர்லேயும் சென்னையிலையும் இருக்குது. இதுக்கு VIT ட்ரிபிளிங்கிற அந்த எக்ஸாம் எழுதணும். இது எக்ஸாம் தான் நிறையா வருமே தவிர பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணி எல்லா எக்ஸாமுக்கும் அப்பியர் ஆகி பார்த்தாலே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வெளியிலங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். 12th யாரெல்லாம் வந்து பயாலஜி அல்லது 12th யாரெல்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க? சார், 11th முடிச்சு 12th போக போகிறீங்க, சாரி +1 முடிச்சு +2 யாரெல்லாம் போகிறீங்க? நீங்கள் 4 பேரும் இதில் உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ எல்லாத்துக்கும் அப்ளிகேஷன் போடுறது. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த இன்ஸ்டியூஷன்ஸ்க்கும் அப்ளிகேஷனே போடாமல் ரோட்டில் உட்காந்து சண்டை போட்டே இருக்கும். எழுதலாமா வேணாமா, எழுதலாமா வேணாமா. அவன் எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் கொடுத்துட்டு போயிடும். 11th முடிச்சு 12th போனவொடனே நான் முதல்வன் புக்கு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க, வாங்கி பாருங்கள். எப்போ எக்ஸாம் வரும்னு டென்டேட்டிவ் டேட் அதில் அழகாக இருக்கும். அப்ளிகேஷன் போட்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ போய் அந்த எக்ஸாம் ஹாலையாவது முதல்ல பார்த்துட்டு வா. சரியா? சரி சார், நான் வந்து பயாலஜியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ எடுக்கல, இன்ஜினியரிங்கே விருப்பம் இல்லை,
ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் போகணும்னு நினைக்கிறேன். நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் என்ன எக்ஸாம் எழுதணும்னா இந்த கியூட்னு சொன்னாங்களே எஸ்மைல் சார், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதில் அண்டர் கிராஜுவேஷன் ஸ்கீமில் நம்ம எழுத போகிறோம். இதை எழுதி கிளியர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏறக்குறைய 200 யூனிவர்சிட்டிஸ் இந்தியா ஃபுல்லாக இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணுறாங்க. அதில் 45 யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காசு போட்டு நடத்துது. ஸ்கூல் முடிஞ்சோடனே காலேஜ் போகும்போது நமக்கு ஒரு சம்பவம் நடக்கும். என்னென்னா, திருண்டு ஸ்கூலை பார்த்து 15 ஏக்கரா காலேஜை பார்த்தோடனே நம்ம இப்படி பார்த்து படித்தா இங்கே தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிடுவோம். இந்த ஒவ்வொரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? திருவாரூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 500 ஏக்கர். எத்தனை பேர் படிப்பாங்க? 500 பேர். டோட்டல் என்ட்ரன்ஸே 500 தான். அந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனில் படித்தா உங்களோட ரெப்புடேஷனும் உங்களோட ஐடியா நாலேஜ் எப்படி இருக்கும்? இருக்கிறதுலேயே தி பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? ரைட். இதில் நமக்கு முஸ்லீம் இன்ஸ்டியூஷன்ஸில் என்னென்னா ஓப்பனிங்ஸ் கிடைக்க போகுது. அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு போகலாம், ஜாமியா மில்லியா இஸ்லாமியாவுக்கு போகலாம், ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு போகலாம். இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு தாராளமாக இந்த சியூடி யூஜி மூலமாக போகலாம். அதே மாதிரி திருவாரூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கும் போகலாம். ரைட். இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் இதுதான். மொத்தமாக 4 செக்ஷன் இருக்கும், 3 செக்ஷன் இருக்கும். உனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா வருதா? ஃபஸ்ட் விஷயம் முடிஞ்சது. ரெண்டாவது, நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த ஸ்பெசிஃபிக் டொமைனில், எக்கனாமிக்ஸ்னால் எக்கனாமிக்ஸில், காமர்ஸ்னால் காமர்ஸில், இதில் உனக்கு ஒரு நல்ல அளவுக்கான நாலேஜ் இருக்கா? இது அல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில், ஜென்ரல் நாலேஜில் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஒன்றால் சால்வ் பண்ண முடியுதா? இதை நீ சால்வ் பண்ணி மார்க் வாங்கினா போதும். மேக்ஸிமம் யூனிவர்சிட்டிஸ் 2 தான் பார்க்குறான். உன்ட்ட வெர்பல் எபிலிட்டி இருக்கா, இங்கிலீஷில் கிராமரில் நீ கிளியராக இருக்கியா, உன்னால் கரண்ட் அஃபேர்ஸும் ஆப்டிடியூட்லேயும் உனக்கு நல்ல ஸ்கோப், உனக்கு நல்ல நாலேஜ் இருக்கா, உனக்கு நல்ல ஆளுமை இருக்கா, முடிஞ்சு. இது 2ஐயும் வச்சு இந்த மார்க்கை யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ளே போயாரு. 2 விஷயம். சரி சார், எனக்கு இது எதுவுமே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ளே தான் நான் போய் படிக்க போகிறேன், நான் எப்படி பண்ணணும்? இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா கவுன்சிலிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் கவுன்சிலிங், ஈவன் நீங்கள் அக்ரி ஃபிஷரி படிக்கணும்னா அதுக்கும் கவுன்சிலிங், வெட்டனரி சயின்ஸ்க்கும் கவுன்சிலிங். கவுன்சிலிங்னா என்னன்னு தெரியுங்களா? ஏன்னா நான் ரொம்ப நாளாக இது இப்படி கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லிட்டு போய் கடைசியில் ஒரு பையன் முடிஞ்சோன்னே கேட்குறான், இன்ஜினியரிங் புரியுது, கவுன்சிலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஏன்னா நம்ம ஸ்கூல்லேயே படித்ததுனால நமக்கு அந்த ஐடியாஸ் தெரியறதில்லை. நீங்கள் தமிழ்நாடு பார்டருக்குள்ளே எந்த கவர்மெண்ட் காலேஜஸ்க்குள்ளே போனாலும் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் வழியாக தான் போகணும். கவுன்சிலிங்னா உங்கள் எல்லாத்தோட மார்க்கை வாங்கி வச்சு, உனக்கு எந்த காலேஜ் வேணுங்கிற டீட்டெயிலை வாங்கி வச்சு, அந்த மார்க்குக்கு அந்த காலேஜில் சீட் இருந்தால் உனக்கு கொடுப்பான். அந்த மார்க்குக்கு அந்த காலேஜில் சீட் இல்லைன்னா உனக்கு கொடுக்க மாட்டான். சரியா? அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுவான். அதுதான் விஷயம். இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடியதான் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் வழி. இது தவிர வேறு எந்த அப்ரோச்சுமே கிடையாது. அதில் போகும்போது நான் எங்கே போய் படிக்கிறேன் சார்? தமிழ்நாட்டில் இருக்க டாப் 50 காலேஜஸ் மட்டும், இன்ஜினியரிங்கில் டாப் 50 காலேஜஸில் படித்தா மட்டும் படிங்க. இல்லைன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ்க்கு சில நம்ம போயிடலாம். ஏன் டாப் 50 காலேஜஸ்? அமௌண்ட் இல்லை, கவுன்சிலிங் வழியாக போனால் எல்லா காலேஜுக்குமே ஒரே அமௌண்ட்டு தாங்க. மேனேஜ்மெண்ட்டில் போய் நமக்கு பழக்கப்பட்டதுனால இந்த ஐடியா தெரியல. கவுன்சிலிங்கில் போனால் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் மட்டும்தான் வாங்கணும். ஆனால் ஏன் டாப் 50ல் மட்டும் படிக்கணும்? இல்லை நம்ம தான் வேலைக்கு போகிறதே முடிவு பண்ணலையே. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸால் மட்டும்தான் நீ கேட்குற கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அந்த ப்ரொஃபஸர்ஸால் மட்டும்தான் நீ கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். உனக்கு பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குன்ற ரீசனுக்காக இந்த காலேஜில் நீ போய் சேர்ந்துட்டேன்னா உன்னோட நாலேஜும் எக்ஸ்போஷரும் அப்படி கட் டவுன் ஆகிடும். 4 வருஷம் வெறும் அகாடமிக்ஸில் மட்டுமே உன்னோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணால் டெஃபினட்டாக உன்னால் பிஜியும் பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ணி எந்த ஐடியாவும் உன்னால் பில்டும் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கு டாப் 50 காலேஜஸ் உங்களுக்கான சரியான ரூட். இதுக்கு என்ன கட் ஆஃப் ஆகும், இதுக்கு என்ன மார்க் வாங்கணும், எல்லா டேட்டாவும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வெப்சைட்ஸில் டிஎன்ஏ வெப்சைட்டில் இருக்குது, போய் பாருங்கள். ரைட். இது இல்லை சார், நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் போகணும், இன்ஜினியரிங் ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கும் கவுன்சிலிங் இருக்குது. கோவிடுக்கு அப்புறத்துலேருந்து இந்த டிஎன்ஜிஏஎஸ்ங்கிற கவுன்சிலிங் நடத்துனாங்க. இந்த வருஷம் இது எப்படி போகுங்கிறது தெரியல. ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். எல்லா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங்கும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். சரிங்களா? இது 2 தான் டிஃபரன்ஸ். சரி, இன்ஷால்லா. அதே மாதிரி உங்களுக்கு வெட்டினரி சயின்ஸ் படிக்கணும்னு நினச்சாலும் வெட்டினரி காலேஜோட வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு உங்களுக்கான கவுன்சிலிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ ஓப்பன் ஆகுங்கிறத பார்க்கலாம்.
இதுக்கு அடுத்து அக்ரிகல்ச்சரோ ஃபிஷரியோ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குது, அவங்க தான் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. அந்த வெப்சைட்ஸில் எந்தெந்த காலேஜ் இருக்குது, என்ன கட் ஆஃப்க்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிற டேட்டாவையும் நெட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது 4 விஷயம். இன்ஷால்லா இதுக்கப்புறம் என்னுடைய செஷன்லேயோ அல்லது எனக்கு முன்னாடி இஸ்மாயில் சார் எடுத்த செஷன்லேயோ உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம் இன்ஷால்லா. என்ன மாதிரியான ஒர்க் பண்ணலாம், அது என்ன மாதிரியான ஸ்கோப்ஸ்? சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சஜஷன் சொல்ல மாட்டாங்க. பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், இனிமேல் ஃப்யூச்சரில் அதுக்கான ஸ்கோப்ஸ் அதிகமாக இருக்க போகுது. இதுக்கு வந்து 2-3 விதமான ஜாப்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் கிளினிக்கில் போயிட்டு கவர்மெண்ட்டில் பிஜி முடிச்சுட்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு ரீஹாபிலிட்டேஷனை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டாக்டர்ஸ்க்கு ஒரு கன்சல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பொசிஷன் ஒன்று இருக்குது. நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இனி ஃபியூச்சரில் ஒவ்வொரு மகளாலையும் டெஃபினட்டாக ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் வேணும். ஏன்னா வந்து ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சில இஷ்யூஸாக இருக்கட்டும், இது யாரையுமே ஃபேமிலியால் தீர்த்து வைக்க முடியாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் படித்து முடித்து ஒரு பிஜி முடித்து 5 வருஷம் கழித்து வரும்போது நீங்கள் எந்த மகளால் போக போகிறீங்களோ, நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு அதுக்கான ஸ்கோப் இருக்கும். மகளாக்குள்ளேயே வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று இல்லை, எனக்கு கவர்மெண்ட் சைடு என்ன ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர்ஸை கொண்டு வரதுக்கான ஒர்க் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பிஜி படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில், அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. இன்னும் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா காலேஜஸ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயும் எல்லா டீச்சர்ஸை காட்டிலும் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலரை வீக்லி ஒன்ஸாவது கூப்பிடுங்கிற இடத்துக்கு போயிடுவான். அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். 12th படிக்கும்போது நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிருப்போம்னு தெரியும். இது போக போக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே அஃபீஷியலாக இருக்கக்கூடியது, தமிழ்நாட்டில் அஃபீஷியலாக இருக்கக்கூடியது வெறும் சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ் மட்டும்தான், பிஎஸ்சி சைக்காலஜி. இதோட இஸ்லாமிக் சைக்காலஜிக்கான மலேசியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கண்டென்ட்டையும் பேரலாக படிச்சிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, அதோட டிகிரியோ அல்லது அதோட கோர்ஸ் மெட்டீரியல்ஸையோ, இன்டர்நேஷ்னல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் டாக்டர் மாலிக் பத்ரின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, இப்போ வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ண மெட்டீரியல்ஸையும் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் அவங்கள தாண்டி ஒரு இடத்துக்கு போயிடலாம். நம்ம டோட்டல் ப்ரெசன்டேஷனோட ஐடியாவே என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மித்த சமூகங்களாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மித்த சமூகங்களாக இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, யூரோப்பாக இருக்கட்டும், இவங்க எல்லாத்த விட 100 வருஷம் நம்ம பின்னால் இருக்கும். 75லேருந்து 100 வருஷம் பின்னாடி இருக்கும். நம்மளோட ஸ்டடீஸை யூஸ் பண்ணி அவங்கள கிராஸ் பண்ணி போகிறது, அவங்கள தாண்டி முதல் இடத்துக்கு நாம் வரணும்னு முயற்சி பண்ணது தான் இது எல்லாமே. ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய அந்த கோல்டன் கீ தான் ரிசர்ச். நீங்கள் சைக்காலஜியில், இஸ்லாமிக் சைக்காலஜியில் ரிசர்ச் பண்ண ஒரு ஸ்காலராக இருந்தால் உங்களில் எல்லா மகளாவிலையும் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது. முக்கியமாக கல்வி இயக்கத்தில் இருக்குது. நாங்கள் போகிற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணலாம். பிஎஸ்சி சைக்காலஜி பற்றி எம்எஸ்சியில் கவுன்சிலிங் சைக்காலஜி இல்லாட்டி கிளினிக்கல் சைக்காலஜி. கிளினிக்கல் சைக்காலஜி பண்ணால் நீங்கள் சைக்கோ தெரபிஸ்ட் அந்த லெவலுக்கு என்ன பண்ண முடியும், உங்களால் போக முடியும். அதே மாதிரி சைக்காலஜிக்கும் சைக்காட்ரிக்கும் வித்தியாசம் இருக்குது. சைக்காட்ரி டோட்டலாக ஆர்கன்ஸை பேஸ் பண்ணி படிக்கிறது, இது வெறும் தெரப்பீஸாக மட்டும் போகிறது. இதுக்கு நல்லா ஓப்பனிங்ஸ் இருக்குது. நீங்கள் பியூர் சயின்ஸோ அல்லது சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, மெடிசன் போக முடியல, நான் வேறு என்ன செய்யலான்னா உங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சார் ஃப்யூச்சரில் எந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு தேவைப்படும் சார்? ஃப்யூச்சரில் எந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு தேவைப்படும்? உட்காரும் முக்கியமான கேள்வி. இப்போ இதுக்கு வந்து யார்கிட்ட ஆன்சர் கேட்கலாம் அப்படின்னா, நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட் இருக்கும். என்ன ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நீ முதல்ல சிவில் ஹெச்ஓடி போய் தம்பி கொஞ்சம் நீ முதல்ல சிவில் ஹெச்ஓடி போய் பார்க்குற, அவர் என்ன சொல்லுவார்னு நினைக்கிறேன்? வீடு இல்லாமல் வாழ முடியுமா, இங்கே தான் நான் வரணும்னு வேறு. மெக்கானிக் இன்ஜினியர் நீ போய் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? வண்டி இல்லாமல் நீ வெளில போயிடுவேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் போனால் இது வந்து என்னென்னா, ஒருவேளை அந்த ஸ்டடீஸ்க்கு வேல்யூ இல்லை, அது படித்தா எதுவுமே செய்ய முடியாதுன்னா அந்த கோர்ஸ் அந்த காலேஜில் இருக்காதுங்க. இன்ஜினியரிங்கில் எல்லா ஃபீல்டுக்குமே ஓப்பனிங்ஸ் இருக்குது, எல்லா ஃபீல்டுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் எது வரைக்கும் படிக்கிறீங்க, எங்கே படிக்கிறீங்க, இந்த 2 விஷயத்தை வச்சுலாம். நான் இங்கே பக்கத்தில் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று இருக்குது, அதில் போய் படிச்சிருக்கேன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கேன், அப் டு பிஜி முடிச்சு ரிசர்ச் போகிறேன்னா டெஃபினட்டாக ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்லேயும் உங்களுக்கான ஸ்கோப் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணணும்னு நினச்சாலும், ஒரு பிஸ்னஸாக இதை மாற்றணும் சார், நான் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி காசாக்கணும், அதுக்கும் ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் தான் ஒரே வழி. இன்ஜினியரிங் படிக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நல்லது. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம கோர்ஸ் சாய்ஸ் நம்ம சொல்லுவோம், அது நம்ம சில பர்சனலாக பேசலாம். ஆனால் எங்கே படிக்கிறீங்க, எது வரைக்கும், இது 2 தான் முக்கியம். சரியா? ஸ்டார்ட் அப் சம்மந்தமாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேடி பாருங்கள். நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கா? பழக்கம் இருக்குன்னா என்ன பேப்பர் வாங்கலான்னு கேட்கணும்னு நினச்சேன். பழக்கமே இல்லை. நீங்கள் படிக்கிறீங்க, என்ன பேப்பர் படிக்கிறீங்க?
ஹிந்து தமிழ் தமிழ். அவர் நியூஸ் பேப்பர் படிக்கிறார். சில ஊரில் போகும்போது வேறு பேர்லாம் சொல்கிறாங்க. அது வெறும் வந்துட்டு கொலை மட்டும்தான் இருக்கும். அது நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரியான நாலேஜை கொடுக்கக்கூடிய தமிழ் பேப்பர்ஸை தாண்டி இங்கிலீஷ் பேப்பர்ஸ் கண்டினியூஸாக கன்சியூம் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம பார்க்குற எல்லா டேட்டாவிலையும் அடுத்து என்ன இருக்குதுன்னு தெரிய வரும். ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு புது விதமான கான்செப்டாக அல்லது ஒரு புத்தாக்க தொழில்னு சொல்லுவாங்க. சம்பந்தமாக படித்து பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேருந்து கூகுள் வரைக்கும் எல்லாமே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தான். ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ பெரிய கம்பெனியாக மாறி இருக்குது. இந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு இன்ஜினியரிங் முடிக்கும் போது இருக்குது. பட் நீங்கள் 4 வருஷம் படிக்கும் போதுமே வந்துட்டு ஹார்டாக ஒர்க் பண்ணணும். சில காலேஜ் சேர்ந்தவொன்னு சொல்லுங்கள், அஃபிஷியல் நான் கண்டிப்பாக கைட் பண்ணுறோம். ஓகேவா சார்? கிராஸ் மேஜரில் ரிஸ்க் இருக்கா? கிராஸ் மேஜரில் ரிஸ்க் ரிஸ்க் இருக்கான்னு என்ன? கிராஸ் மேஜர் எப்படி கேட்குறேன்? இப்போ நான் எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் கிராஸ் மேஜர் வந்து ஹிஸ்ட்ரி எடுக்கலான்னு இருக்கேன். அதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கான்னு கேட்டேன் ஃபியூச்சர். அதாவது இந்த கிராஸ் மேஜர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் போஸ்டிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான், அது டீச்சிங்கில் கவர்மெண்ட் போஸ்டிங் ட்ரை பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் அது வந்து ஒன் ஆஃப் த ஹர்டெல்லாம் வந்து டீச்சிங். மற்றபடி வேறு எதுக்கும் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கோ நீங்கள் ஒரு ஸ்காலர் ஆகிறதுக்கோ கிராஸ் மேஜர்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து ஹிஸ்டாரியிலே வந்து நிறைய ஹிஸ்டாரி வரலாறு வந்து இப்போ உதாரணம் இஸ்லாமிய வரலாறே வந்து நீங்கள் 5 வகையாக படிக்கலாம். ஒன்று வந்து இஸ்லாமிய கல்வி வரலாறு, இஸ்லாமிய அரசியல் வரலாறு, இஸ்லாமிய பொருளாதார வரலாறு, எப்படி பொருளாதாரம் டெவலப் ஆகிருக்கு, எப்படி கல்வி டெவலப் ஆகிருக்கு, இஸ்லாமிக் சோஷியாலஜிக்கல் ஸ்டடின்னு ஒன்று இருக்குது, சமூக ரீதியாக எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வருது. அப்போ வந்து தாராளமாக நீங்கள் வந்து வரலாறையே வந்து பொருளாதார ரீதியாக நீங்கள் டிஃபைன் பண்ணுவாங்க. பொருளாதார ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, எப்படி பொருளாதாரம் மாறிக்கிட்டே இருந்துச்சு, இன்னைக்கு பொருளாதாரம் இதை இது பண்ணுறோம், இதுக்கும் அதுக்குமான கம்பேரிசன் என்ன அப்படிங்கிற மாதிரி தாராளமாக அந்த மாதிரி நிறைய ஆங்கஸ் மேடிசன் மாதிரி நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. வாய்ப்பு வந்து ஆங்கஸ் மேடிசன் தான் படிங்க. அவர் தான் வந்து ஹிஸ்டாரிக்கலி வந்து எக்கானமியை டிஃபைன் பண்ணிட்டு வர்றாரு. வாய்ப்பு தான் படிங்க. அதனால் கிராஸ் மேஜர் வந்து ஸ்காலர் ஆகிறதுக்கு இஷ்யூ இல்லை. கவர்மெண்ட் போஸ்டிங்கில் டீச்சிங் செக்டாரில் ட்ரை பண்ணும்போது அது ஒன் ஆஃப் த ஹர்டலாக வரும். சார் இப்போ இன்னொரு சின்ன டவுட்டு. இப்போது சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலாம் இருக்குல்ல, இப்போ நான் இப்போ யூஜி வந்து நான் ஒரு காலேஜில் படிக்கிறேன், எய்டட் காலேஜில். இப்போ நான் பிஜி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போகிறப்போ அவங்க அந்த மேஜர் மாறுது சொல்லி ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்களா? கிராஜுவேஷன் முடிச்சு போஸ்ட் கிராஜுவேஷன் போகும்போது மொதல் டாஸ்க் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சியூடி பிஜி நீ கிளியர் பண்ணணும். எக்கனாமிக்ஸ் தானே படிக்கிறீங்க, சியூடி பிஜி நீ கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணி வரக்கூடிய அந்த பர்சன்டைலுக்கு மறுபடியும் நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் இன்ஸ்டியூஷன்ஸ் கிடைக்கும். ஒரு விஷயம், கிராஸ் மேஜர்னால உங்களுக்கு ஸ்டடீஸ் டிகிரி கொடுக்காம போயிடுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கிராஸ் மேஜர் நம்மளோட விருப்பம். இன்னொன்று, இங்கே இந்த ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு எக்கானமி ஹிஸ்ட்ரி சொன்னாங்களே, இதில் முக்கியமான ஒரு தீசிஸ் இருக்குது. டாக்டர் அம்பேத்கரோட தீசிஸ் அதுதான். இந்தியாவுடைய பொருளாதாரம் இருக்குல்ல, இது சம்மந்தப்பட்ட வரலாறு, வெறும் கரன்சி எக்ஸ்சேஞ்சோட ஹிஸ்ட்ரி மட்டும் தான் அவரோட தீசிஸாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் தீசிஸ் எடுத்து படிங்க. நீங்கள் சிஇடியில் பாஸ் பண்ணி உள்ளே போகிறது, காலேஜுக்குள்ளே போகிற அந்த பாஸ் கார்டுக்கு ஆக மட்டும்தான். போனவனும் உனக்கும் ப்ரொஃபஸருக்கும் ஒரு கனெக்ஷன் வேணுமே. என்ன போய் அவர்கிட்ட பேசுறது? நீ எக்கானமி முடிச்சு ஹிஸ்ட்ரி எடுத்துட்டேன், ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர்கிட்ட என்ன போய் பேசுவேன்? வரலாறு பற்றி தான் பேசணும். அவருக்கு தான் ஆல்ரெடி அதான் தெரியுமே. என்னோட ஃபீல்ட் சைட்லேருந்து பேசணுமா? அவர் வந்துட்டு அதை ஏன் கேட்கணும்? அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. நீ சொன்னதுலாம் எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னா ஏன் அளவுக்கு உனக்கு நாலேஜ் இருக்காங்கிறது அவர் வந்துட்டு யோசிப்பார். நீ இந்த மாதிரியான தீசிஸை நிறையா படிச்சுட்டு அவர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணும்போது இவன் நம்ம லெவலுக்கு ஈக்குவலான பர்சன் தான், இவன்கிட்ட நம்ம பேசலாங்கிற ஒரு சிந்தனை வரும். இன்னொன்று, பை டிஃபால்ட்டு அகாடமிக்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நாலேஜ் இருக்குது, நிறைய கண்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க வித் ரெஸ்பெக்டிவ் ஒரு டிபார்ட்மெண்ட் அல்லது உங்களோட இன்ட்ரெஸ்ட் படி பண்ணியிருக்கீங்கன்னா எந்த ஸ்காலருமே உங்கள்கிட்ட பேச விருப்பப்படுவோம். அவங்கள்ட்ட போய் கருத்து சொல்ல போகிறதில்ல, நம்ம கேட்க போகிறோம். சார், அம்பேத்கர் பண்ண தீசிஸில் இந்த விஷயம் இருக்குது, இது இப்படியே ஒரு எடுத்திருப்பாரு, நான் இதை படிச்சிருக்கேன் சார், சம்மந்தமாக நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டால் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுவார். ஸோ ரெண்டுலேயுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணுங்கள். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் என்னவோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு அதில் மாஸ்டராக இருங்க. இன்னொன்று, யூஜி சேர்ந்த உடனே 12th முடிச்சு யூஜி சேர்ந்து அல்லது யூஜி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறீங்களோ அதில் டாப் 5 உங்கள் டிபார்ட்மெண்ட் பேஸ்டு செலிபிரிட்டிஸ் உங்களுக்கு தெரியும். எக்கானமிஸ்ட் யாராவது ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச வெல் நோன் எக்கானமிஸ்ட் சொல்லுங்கள். இப்போ கரண்ட்டாக அமர்த்தியா சென் இப்போ இறந்து போயிருக்காரு. அதுக்கு அபிஜித் பானர்ஜி இப்போ அவங்க இருக்காங்க.
ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட இருக்காங்க. எந்த ஃபினான்ஸ்? ஃபினான்ஸ் நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி. RBI கவர்னர் இருக்காங்க. ஓகே. அது தமிழ்நாட்டில் ஜெயரஞ்சன் சார் பார்த்துருப்பீங்க நிறைய டிபேட்டில். என்ன சார்? ஜெயரஞ்சன் சார் பார்த்துருப்பீங்க. கேள்வி தமிழ்நாடு திட்டக்குழுவுடைய என்ன சொல்கிறது இன்சார்ஜ் டெபுட்டி இன்சார்ஜாக இருக்காங்க. சீஃப் மினிஸ்டருக்கு அடுத்து அவங்க தான். இவங்களோட ரிசர்ச் ஒர்க்ஸை படிங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட பயோகிராஃபி முடித்தவொடனே அவங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியும். நாளைக்கு அவங்களே நம்ம போய் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட வரும் இன்ஷா அல்லாஹ். அவங்கள்ட்ட போய் உங்களோட ஒர்க் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லணும். சரியா? அதுதான் இருக்கிறதுலே வந்து பெரிய விஷயம். சில தாராளமாக நீங்கள் படிக்கிறீங்க சென்ட் ஜோசப் காலேஜ். டச்சில் இருங்க. என்ன சார்? என்னோட நம்பர் சொல்கிறேன். டச்சில் இருங்க. எய்டெட்டில். ஆமாம், எய்டட் தான். எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க? என்ன ஒரு 8000 ரூபா ஆகும். செம்முக்கு 8000 ரூபா ஆகும். அவ்வளோதாங்க. நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் ப்ரூஃபையும் காமிச்சிட்டேன். எய்டெட்டில் போனால் இவ்வளோ தான் ஃபீஸ். அங்கேயே செல்ஃப் ஃபினான்ஸ் படிக்கிறவங்க அவங்க 15000 ரூபா வரைக்கும் இருக்கும். ஹாஸ்டலில் அதெல்லாம் சேர்த்துனா வரும். இல்லை, ஹாஸ்டல் தனி ஃபீஸ் இருக்கும். அது தனி. ஹாஸ்டல் பொது எல்லாருக்கும், எய்டட்லாம் கிடையாது. எய்டெடுக்கு எஸ்எஃப்க்கு இதான் வித்தியாசம். அவ்வளோ கொஞ்சம் நியாயமாக வாங்குறாங்க. அக்ரிகல்ச்சருக்கான கோர்ஸ் வந்து ஃப்யூச்சரில் எந்த லெவல் வரைக்கும் இருக்கும் அந்த ஸ்கோப்? நீங்கள் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 12th முடிச்சிட்டேன். முடிச்சிட்டீங்க. சரி, ஃபியூச்சர்னா என்ன மாதிரி கேட்குறீங்க? நீங்கள் இப்போ பிஎஸ்சி அக்ரி போகிறது சம்மந்தமாக யோசனை பண்ணுறீங்களா? ஆமாம். தாராளமாக பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ணுங்க. எவ்வளோ கட் ஆஃப் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? 500க்கு மேலே. பர்சன்டேஜ் அதாவது 500 வேணா 85% மேலே. 501 500 மேலே தான். 599 அது 85%க்கு மேலே வந்துடும்ல. ஓகே. அதாவது நீங்கள் வந்து இது கவுன்சிலிங் அக்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அதுக்கு பிறகு நம்ம கோட்டாவில் கிடைக்குதான்னு பார்க்கணும். பிசிஎம்ல உமன் கோட்டா தனியாக இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலா? இல்லை ப்ரைவேட். அப்போ ஓகே. அந்த கட் ஆஃப் கிடைக்குதான்னு பார்க்கணும். நீங்கள் முதல்ல பிஎஸ்சி அக்ரி முடிக்க மாஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணுங்க. ஓகே. அது நீங்கள் உள்ளே போன பிறகு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் தான் கவுன்சிலிங்கான ரெஸ்பான்சிபிள். உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே ஒரு கவுன்சிலிங்கான அப்ளிகேஷன் போட்டு வைங்க. உங்களோட கட் ஆஃப் வந்து லிட்டரலாக ஒரு 186க்கு மேலே இருந்தால் தான் இந்த வருஷம் பிசிஎம்னு எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். மேபி மாறலாம். 186 மேலே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு 4 காலேஜஸ் தான் அக்ரியில் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் நல்லா ஒர்த்தாக இருக்கும். அக்ரி யூனிவர்சிட்டி கேம்பஸில் அது இல்லாமல் கிடைச்சா சந்தோஷம் இல்லாமல். அக்ரி யூனிவர்சிட்டி கிடைக்குதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் டேரெக்டாக பே பண்ணி. அப்படி இல்லாட்டி இன்னொரு ரூட் இருக்குது, பாட்டனி. பிளான் பயாலஜி போகலாம். பிஎஸ்சி பாட்டனி. எம்எஸ்சியில் ஐசிஏஆர் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஐகர்னு சொல்லுவாங்க. ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சொல்லி அவங்க எக்ஸாம் எழுதி நீங்கள் என்ன பண்ணலாம், மாஸ்டர்ஸில் அக்ரிக்குள்ளே போய்க்கலாம். ஏன்னா பிளான் பயாலஜியோட ஒரு டிவிஷன் தான் அக்ரிகல்ச்சர். அதனால் பாட்னி பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் அக்ரிக்குள்ளே போய்க்கலாம். உங்களுக்கு அக்ரி கிடைக்கலன்னா என்ன பண்ணுங்க, பிஎஸ்சி பாட்னி போட்டு மாஸ்டர்ஸில் அக்ரிக்குள்ளே போய்க்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அல்லாமல் மித்தவங்க உங்கள் கிளாஸ்லேயே படித்து ஒரு நான் முஸ்லீம் இருக்காங்கன்னா அவங்க வந்து அப்ளிகேஷன் எத்தனை போடுவான்னு நினைக்கிறீங்க? 12th அப்புறம் எக்ஸாமில் எழுதியிருப்பான், ஜேடபிள்யூ எழுதி சியூடி அதெல்லாம் எழுதியிருப்பான். கவுன்சிலிங் அப்ளிகேஷன் எத்தனை அப்ளிகேஷன் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது எவ்வளோ காலேஜுக்கு அப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து 2014 இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங் போடுறேன். எனக்கு ஒருத்தவங்க வந்து கைட் பண்ணாங்க. அவர் ஒரு ப்ரொஃபஸர். நான் அவர் வீட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் எழுதும்போது அவரோட பேத்தி வந்து 6 அட்மிஷன் போட்டுச்சு. எம்பிபிஎஸ்க்கு அப்போ வந்து நீட் கிடையாது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ், வெட்டினரி சயின்ஸு, அதே மாதிரி அது அல்லாமல் இன்ஜினியரிங்கில் ஒரு கவுன்சிலிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போட்ட உடனே நான் என்ன நினச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நம்மளே 121 வாங்கியிருக்கோம். ப்ரொஃபஸர் பிள்ளையாக இருந்து 100க்கு கீழே தான் வாங்கியிருக்கு போல். 6 காலேஜில் போடுறாங்கன்னு நினச்சேன். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நம்மளை தவிர பாக்கி எல்லாருமே நிறைய அப்ளிகேஷன் போட்டு வெரைட்டிஸ் கொண்டு வந்து அதில் பெஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வந்து என்ன ப்ராசஸோ அது படி. நாம் என்ன பண்ணுவோன்னா 6 காலேஜை வீட்டில் எடுத்து உட்கார வச்சு 6ல் எது பெஸ்ட்டு நாமளே முடிவு பண்ணிடுவோம். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு 180க்கு கீழே கட் ஆஃப் இருந்து பைலக் உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் கிடச்சிச்சுன்னா என்ன செய்யறது? அதனால் எல்லாத்துலேயும் அப்ளிகேஷன் போடுங்க. அப்ளிகேஷன் காஸ்ட்லாம் 500,000 ரூபா தான் வரும். அதில் கிடைக்கிறதுல எது பெஸ்ட்டோ நீங்கள் அங்கே போய் சேருங்க. கோயம்புத்தூரில் எந்த காலேஜில் இது கவுன்சிலிங் போடுறாங்கன்னு சொன்னீங்க? தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். காலேஜில் இல்லை, எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன். டிஎன்ஏயுன்னு போயிட்டு வெப்சைட் அடிச்சு பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கான கவுன்சிலிங்கும் அதே மாதிரி டாக்டர் ஜெயலலிதா காலேஜ் ஃபிஷரி சயின்ஸ்க்குள்ளான கவுன்சிலிங்கும் அதில் தான் வரும். ஃபிஷரி சயின்ஸ்லாம் அருமையான ஸ்டடீஸ். ஏன்னா அதில் கவர்மெண்ட் போஸ்டிங் அவ்வளோ இருக்குது. பாய்ஸுக்கு ஒரு நல்ல ஃபீல்டு ஃபிஷரி சயின்ஸ் பாய்ஸ். ஓகேங்களா? யூனிவர்சிட்டியில் பண்ணால் நல்லதா இல்லை நார்மல் காலேஜில் பண்ணால் நல்லதா? போஸ்ட் கிராஜுவேஷன் யூஜி என்ன படிக்கிறாங்க? ஃபாத்திமா காலேஜில் பண்ணுங்க.
என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க? ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறேன். பொண்ணுங்களா? ஆமாம் சார். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெண் கல்வியை பொறுத்த வரைக்கும் அதாவது சரியான வயசில் திருமணம் பண்ணணும், திருமணத்துக்கு பிறகு படிக்கிறத கண்டினியூ பண்ணணும். இல்லாட்டி வேறு மாதிரியான இஷ்யூஸை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இன்ஷால்லா நீங்கள் வந்து யூஜி முடிச்சவங்க அவர் வந்து அப்ளிகேஷன் போடுங்க. ஆனால் அதே நேரத்தில் திருமணமும் பண்ணிட்டு திருமணத்துக்கு பிறகு ஃபர்தராக மாஸ்டர்ஸ் பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணிப்பாரு. ஏன்னா அதுக்காக இதை கட் பண்ணோம்னா வேறு மாதிரியான இஷ்யூஸ் வரும். இதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, முக்கியமாக அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பெஸ்ட்டு 2 நீங்கள் கேட்ட மாதிரி யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயும் படிக்கலாம், இன்னொன்று முஸ்லீம் மீடியம் இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் படிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த காலேஜில் படிக்க வைக்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த சரௌண்டிங்லேயே உங்களுக்கான மாப்பிள்ளையும் கூட தேடினா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த திருமணத்தை தாண்டி படிக்க வைக்கிறது வேணாம், திருமணத்துக்கு அப்புறம் படிக்க வைக்கிறது சரி. டெஃபினட்டாக ஒத்துக்குவாங்க எல்லாரும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து யூனிவர்சிட்டிலே இது ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கே அப்ளை பண்ணுங்க. ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி பெஸ்ட் ஆப்ஷன். ரிசர்ச்சில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, வசதி காமராஜும் பண்ணுறாங்க. இதனால எங்களோட ஒப்பீனியன் அது. உங்களுக்கு எங்கே கிடைக்கிறோ பண்ணுங்கள். ஸ்டேட் யூனிவர்சிட்டி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலில் இந்த நல்லதொரு நிகழ்ச்சிக்கு வழிகாட்டிய எல்லா வல்ல இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையை கூறி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த JTASE&C டெஸ்ட்டு மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்துக்கும் ஜஜாக்கல்லா ஹைர் என்று சொல்லி இந்த மாணவ மாணவி கண்மணிகளுக்கு பசுமரத்தில் ஆணி அடித்தது போல் கல்வி நிகழ்ச்சியை விளக்கி கூறிய பேராசிரியர் எம் முகமது இஸ்மாயில் ME MA LLP அவர்களுக்கும் பேராசிரியர் பி முகமது அனஸ் BE BSc அவர்களுக்கும் மற்றும் இந்த டெஸ்டின் நிர்வாகிகளுக்கும் இங்கே அமர்ந்து அறிவுரை கேட்டுக்கொண்டிருக்கும் மாணவ மாணவி கண்மணிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த சலாத்தை இந்த டெஸ்டின் நிர்வாகத்தின் சார்பாக கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.